கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இந்த இரண்டாம் நாள் வேத பாட கூட்டத்திற்கு வருகை தந்த உங்கள் யாவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவருமாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். In the name of Jesus, who was, who is, and who is to come, we greet everyone who came to this meeting. இந்த மாலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். Let us read the book of Revelation chapter 19 verse 10 for our meditation this evening. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. The testimony of Jesus is the spirit of prophecy. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான தீர்க்க தரிசனங்களை நம்முடைய நாட்களில் நாம் காண்கிற வேளையில் மூன்றாக பிரித்து காணலாம். When we see the prophetical utterances of the scripture, we can divide into three categories and consider. ஒன்று, நிறைவேறி முடிந்ததான தீர்க்க தரிசனங்கள். First of all, the prophecies that have been already fulfilled. இரண்டாவதாக, நம்முடைய நாட்களில் இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறதான தீர்க்க தரிசனங்கள். Secondly, the prophecies that are being fulfilled in our own days before our eyes. மூன்றாவதாக, இனிமேல் நிறைவேறப் போகிறதான தீர்க்க தரிசனம். Thirdly, the prophecies that are to be fulfilled in future. தீர்க்க தரிசனம் என்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே நாபா என்றும் கிரேக்க பாஷையிலே ப்ராப்பர்ட்டியோ என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. The term prophecy is referred as neba in Hebrew and prophetio in Greek. அதனுடைய உண்மையான கருத்து என்னவென்று சொன்னால், தீர்க்க தரிசனங்கள் பல்வேறு தீர்க்க தரிசிகளின் பெயர்களில் எழுதப்பட்டிருந்தாலும் அது அவர்களுடைய சொந்த கருத்தல்ல, பரலோகத்தின் தேவனுடைய கருத்தை தீர்க்கதரிசிகள் அறிவித்தார்கள். Even though the prophecies have been spoken in the name of various prophets, these are not their utterances, but in the name of God they have uttered the word of God himself. நேற்றைய தினத்தில் நிறைவேறி முடிந்ததான தீர்க்க தரிசன வசனத்தை சரித்திர ரீதியாக எப்படி அது நிறைவேறினது என்பதை நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம். Yesterday we meditated historically how the prophecies were fulfilled. இன்றைய தினத்திலே இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறதான ஒரு தீர்க்கதரிசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate a prophecy which is being fulfilled in our own days before our eyes. நேற்றைய தினத்திலே சரித்திர ரீதியான நிறைவேறுதலை, தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலை சிந்தித்த நாம் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியான தீர்க்கதரிசன நிறைவேறுதலை சிந்திக்க போகிறோம். Yesterday we were meditating the historical fulfillment of the prophecies, but today we are going to meditate a scientific prophecy. தீர்க்க தரிசனத்திலே வரலாறு சரித்திரம் உண்டு, தீர்க்க தரிசனத்திலே விஞ்ஞானம் உண்டு, தீர்க்க தரிசனத்திலே கணக்கு மேத்தமேட்டிக்ஸ் உண்டு. In the prophecy there is history, in the prophecy there is science, in the prophecy there is mathematics. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். The prophetical book of Joel chapter 3 verse 15. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். The sun and the moon will be darkened and the stars will withdraw the light. சரித்திர ரீதியாக பூமியை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் பிரேத குழியை குறித்தும் நேற்றைய தினத்திலே தியானிக்கும்படியாய் வழிநடத்தின ஆவியானவர், The Spirit of God who has been leading us yesterday historically regarding the graves and other things, இன்றைக்கு நம்மை வானத்தை நோக்கி ஆவியானவர் எடுத்து செல்கிறார்.
Today the Spirit of God is taken towards the sky or heaven. சூரியன் இருண்டு போகும். The sun will be darkened. இது எப்பொழுது இருண்டு போகும்? When it would be darkened. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு சூரியன் இருண்டு போகும் என்று சத்திய வேதத்தில் பல்வேறு தீர்க்கதரிசிகள் பல்வேறு காலகட்டங்களிலே தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்கள். In the Holy Bible, many prophets on various occasions has prophesied that after the secret coming of Lord Jesus Christ, the sun will be darkened. எல்லா வசனங்களையும் வாசிக்க நமக்கு சமயம் இல்லாதபடியினால் ஒரு வசனத்தை கூட வாசிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். As we have no time to read all the verses, I request you to read only one more verse, the book of Revelation chapter 6 verse 12. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. சூரியன் கருத்த கம்பளியைப் போல கருத்ததாக பத்மு தீவிலே சிறையிருப்பிலே காணப்பட்ட யோவானுக்கு தரிசனத்தில் காண்பிக்கப்பட்டது. It was revealed unto John, who was in exile in the island Patmos, that the sun became black as sackcloth of hair. சூரியன் கருத்து போகும், கருத்த கம்பளியைப் போல் மாறும் அல்லது இருண்டு போகும் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி ஆகிய யோவானுக்கு தரிசனத்திலே கண்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுத்தார். The sun will be becoming black or darkened. It was revealed in the Old Testament prophets, but in a vision it was shown before the eyes of John, the New Testament. 30 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தவான் இந்த வசனத்தை பேசுகிற வேளையில் சூரியன் இருண்டு போகும் என்று பிரசங்கித்த வேளையில் பரியாசம் பண்ணினான எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே உண்டு. 30 years back, when a saint was preaching on the topic, when he preached that the sun would be darkened, many people were mocking it. சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக தமுக்க மைதானத்திலே வைத்து ஒரு பரிசுத்தவான் இந்த வசனத்தை பிரசங்கித்த வேளையில் அன்றைக்கு இந்துவாக காணப்பட்டதான நானும் கூட இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில் பரியாசம் பண்ணி இருக்கிறேன். Nearly 15 years back, when a saint was preaching on this verse at Thamukam grounds of Madurai, as a Hindu, I was mocking at this verse of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. விஞ்ஞான உலகம் இந்த வேத வசனத்தை மறுதலிக்க கூடியதாக காணப்பட்டது. The scientific world was denying this fact. ஏனென்றால் விஞ்ஞானத்தின் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ச்சியடையாத நாட்களில் சூரியன் கருத்த கம்பளியைப் போல ஒரு நாள் மாறும் என்கிற தேவனுடைய வார்த்தையை விஞ்ஞான உலகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. When the scientific technology was not so much advanced, the scientific world could not believe the prophecy of the Bible that the sun would be darkened. ஆண்டவருடைய வசனத்தின்படி இயேசுவுடைய ரகசிய வருகைக்கு பிற்பாடு சூரியன் கருத்த கம்பளியைப் போல மாறும். According to the word of God, after the secret coming of Lord Jesus Christ, the sun would be becoming black as sackcloth of hair. திடீரென்று ஒரே நாளில் சூரியன் கருத்த கம்பளியாய் மாற முடியாது. Suddenly, all of a sudden, the sun could not become a black sackcloth of hair. ஆகவே தான் வேதத்தில் எழுதப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. That is why the prophecies that are spoken in the Holy Bible have been divided into two forms. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு சூரியன் கருத்த கம்பளியைப் போல மாறும். After the secret coming of Lord Jesus Christ, the sun would be becoming as a black sackcloth of hair. இது ஒரு விதமான தீர்க்கதரிசனம். This is one kind of prophecy. ஆனால் சூரியன் கருத்த கம்பளியாய் மாறுவதற்கு உள்ளதான அந்த சிம்டம்ஸ் அடையாளங்கள் இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாகவே பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கும் வெளிப்படும். But the signs and symptoms will be appearing before the eyes of all people before the secret coming of Lord Jesus Christ. இதுதான் இரண்டாவது தீர்க்கதரிசனம். This is second kind of prophecy. இதை பல்வேறு தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனமாய் உரைத்திருக்கிறார்கள். எல்லா வசனங்களையும் வாசிக்க சமயம் இல்லாதபடியினால் இயேசு கிறிஸ்துவின் தன்னுடைய வாயினால் சொன்னதான
ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். லூக்கா 21 அதிகாரம் 25 வசனம். Many prophets have uttered on these prophetical verses, but as we have not time, we are going to meditate a prophecy uttered by Lord Jesus Christ in Luke's Gospel, chapter 21, verse 41. 25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். There shall be signs in the sun, the moon and the stars. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. This is an incident which is going to take place before the secret coming of Lord Jesus. எதற்காக இந்த அடையாளங்களை ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுக்கிறார்? Why the Lord is showing all these signs unto us? 28 வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள், அது கருத்த கம்பளியாய் மாறுவதற்குள்ள அடையாளத்தை நீங்கள் காணும் போது, கேள்விப்படும் போது, உங்களுடைய மீட்பு சமீபம் என்பதை அறிந்து நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். In verse 28, the Lord Jesus Christ says, when you see these things begin to come to pass, when you happen to see the signs, the sun, the moon and the stars, then look up and lift up your heads, for redemption draws nigh. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், அல்லது சூரியன் கருத்த கம்பளியைப் போல மாறும் என்கிற வார்த்தையை பரியாசம் பண்ணினதான விஞ்ஞான உலகம், இன்றைக்கு விஞ்ஞானம் அபரிதமான முறையில் வளர்ந்திருக்கிறபடியினால் அந்த வசனத்தை இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. There shall be signs in the sun, the moon and the stars. The sun will be becoming a black sock of hair. The scientific world was denying this fact because of the abundant advancement of science. Today the scientific world has accepted it. சூரியன் இருண்டு போனால் எனக்கு என்ன என்று ஒருவேளை சிலர் சிந்திக்க கூடும். Perhaps some people may think, what is it concerning me? If at all the sun happens to be dark, what loss to me? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வானத்திலே உண்டாகிற மாற்றங்கள் நிமித்தமாக பூமியிலே ஒரு பெரிய அசைவு, பெரிய மாற்றங்கள், சுனாமி, சமுத்திரத்தின் அலைகள் முழக்கமாகிறதான ஒரு அனுபவம் பூமியிலே உண்டாகும். Lord Jesus Christ says, because of the changes that is taking place in the sky or heaven, upon the earth also there will be changes, earthquake, tsunami, waves roaring and perplexity and other things. இந்த வேத வசனத்தை மறுதலித்த விஞ்ஞான உலகம் சமீபத்தில் நடந்ததான சுனாமிகளுக்கான காரணத்தை தீர ஆராய்ந்த பிற்பாடு இப்பொழுது சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். வானத்திலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாகத்தான் சுனாமி வந்ததாக இன்றைக்கு விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. The scientific world was denying all these facts, but when they did research on the causes for the recent tsunami, they have come to the conclusion and released a report that because of the changes in the sun and the moon and stars, these are taking place. சூரியன் ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு கருத்த கம்பளியை போல மாறப்போகிறது. After the secret coming of Lord Jesus Christ, the sun would be becoming like a black sackcloth of hair. அது கருத்த கம்பளியை போல தான் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை இதோ இந்த களக்காட்டுக்கு சுவிசேஷமாக இந்த 2ஆம் நாளிலே கொண்டு வந்திருக்கிறது. On the second day it has brought as a gospel to Kalakad that I am becoming dark and dark. எனக்கு பின்பாக நீங்கள் பார்க்கிறதான படங்கள் மனிதனுடைய கற்பனையிலே ஒரு ஆர்டிஸ்டை வைத்து வரைந்த படங்கள் அல்ல. The pictures that you see behind me are not human drawings, are drawn by a artist. அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனமாகிய நாசா ஆராய்ச்சி மையம் இப்போதுள்ள சூரியன், இப்போதுள்ள சந்திரனின் நிலவரம், இப்போதுள்ள நட்சத்திரங்கள், அவைகளை பற்றி சேட்டலைட் மூலமாக எடுத்ததான ஒரிஜினல் போட்டோகாபிஸ் தான் பின்னாடி பார்க்கிறீர்கள். The NASA Research Center America has taken photographs through satellite concerning the present condition of the sun and the moon and the stars. Original photocopies you see on the chart behind. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடியதான விண்வெளியில் அமைக்கப்பட்டதான அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய ஒரிஜினல் படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். You see the original photocopy of the International Space Station that has been established in the sky. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைத்த பிற்பாடுதான் விஞ்ஞான உலகம் இன்றைக்கு சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை
உடனுக்குடன் இந்த பூமிக்கு மக்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Only after the establishment of the International Space Station, the scientific world was able to find out the happenings, day-to-day affairs, and able to reveal unto the humanity. விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பாகவே, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கப்படுவதற்கு முன்பாகவே, படிப்பறிவில்லாத பேதைகளாகிய தீர்க்கதரிசியாகிய யோவேலை கொண்டு ஆண்டவர் திருவுளம் பற்றினார், சூரியன் இருண்டு போகும். Even before the establishment of International Space Station, even before the advancement of science to illiterate proper soil, the Lord has told that the sun would be becoming darkened. பிரியமானவர்களே, இப்பொழுது சூரியன் இருண்டு போகக்கூடிய அளவுக்கு சூரியனிலே ஓட்டைகள் விழுந்திருப்பதாக விஞ்ஞான உலகம் அந்த சேட்டலைட் மூலமாக எடுத்து வெளியிட்டிருக்கிற படத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். There are dots or holes in the sun today, because of it is getting darkened and darkened. This has been photographed through satellite by NASA. Those photocopies you see here. வல்லரசு நாடுகள் அடிக்கடி நடத்துகிறதான அணு ஆயுத சோதனைகள். The superpowers are conducting very often atomic experiments. இந்த அணு ஆயுத சோதனைகள் நிமித்தமாக புறப்பட்டு செல்லக்கூடியதான புகை மண்டலமானது சூரியனை தாக்கக்கூடியதாக இருக்கிறதாக விஞ்ஞான உலகம் சொல்லியிருக்கிறது. The smoke that is emanating due to the atomic experiments often repeatedly done, they are going and affecting the sun. சூரியன் இன்றைக்கு தாக்கப்பட்டு சூரியனிலே ஓட்டைகள், கருப்பு புள்ளிகள் விழுந்திருப்பதாக விஞ்ஞான உலகம் சொல்லி இருக்கிறது. அதற்காக விஞ்ஞான உலகம் கொடுத்திருக்கிற சில காரணங்கள். There are black spots or holes on the sun. The scientific world has found and revealed it. The certain reasons are given for it by the scientific world. தொழிற்சாலைகளிலிருந்து, நவீன தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடியதான அந்த கழிவு நீர்கள் மூலமாக, through waste materials that is coming out from the modern factories, மனிதனுடைய வசீகர சக்தியின் மூலமாக, cosmetics that people use, பெருகி வரக்கூடிய வாகனங்களிலிருந்து புறப்படக்கூடிய புகையின் மூலமாக, the smoke that is coming up from the increased number of vehicles, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, புளோரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய வாயுக்கள் சூரியனை கொண்டு தாக்கி கொண்டிருக்கிறது. methane, carbon dioxide, sulfur dioxide, fluorocarbon, all these are attacking the sun. அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல வல்லரசு நாடுகள் அடிக்கடி நடத்துகிறதான அணு ஆயுத சோதனைகள், The atomic weapon experiments which are conducted very often by the superpowers, as I already told. பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் பிரதானமான காரணமாக விஞ்ஞான உலகம் சுட்டிக்காட்டியிருப்பது வல்லரசு நாடுகள் பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுத சோதனைகள் மூலமாக. Even though there are many reasons given for it, the predominant among them predicted by the scientific world is about the often repeatedly done atomic weapon experiments of superpowers. அதை இன்றைக்கு சமீபத்திலே தான் விஞ்ஞான உலகம் அந்த அறிக்கையை வெளியிட்டது. Recently only the scientific world published a report. ஆனால் படிப்பறிவில்லாத பேதுரு அப்போஸ்தலனை கொண்டு ஆண்டவர் ஆவியானவர் தீர்க்கதரிசனமாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லும்போது, அங்கே பூதங்கள் எரிந்து உருகி போகும்போது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். In 2 Peter chapter 3 verse 10, the Lord was predicting it through the apostle Peter, who was illiterate. When these things are happening, the heaven will pass away with a great noise. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 Peter chapter 3 verse 10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பிரியமானவர்களே, விஞ்ஞான உலகம் சமீபத்திலே வெளியிட்டதே அறிக்கை, சூரியனிலே கருப்பு புள்ளிகள், சூரியனிலே ஓட்டைகள் விழ காரணம் வல்லரசு நாடுகள் பயன்படுத்தக்கூடியதான அணு ஆயுத சோதனை. Recently the scientific world published the reasons for the holes or dots in the sun. It is due to the very often repeatedly done atomic weapon experiments of superpowers. இந்த வேத வசனத்திலே வானங்கள் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் யுரேனஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In this verse we find a word heavens, but the Greek word used is Uranus. எதற்காக அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் என்று சொன்னால்,
Why I want to say this particular word is, பூதங்கள் எரிந்து உருகிப்போம். the elements shall melt and burn. அது ஒரு தீர்க்கதரிசனம். It's a prophecy. அது எரிந்து உருகி போகும்போது பூமியை சுட்டரிக்கும். அது இரண்டாவது தீர்க்கதரிசனம். When the elements shall melt with fervent heat, it will burn the earth. It is another prophecy. இந்த பூதங்கள் எரிந்து உருகி போகும்போது பூமியை சுட்டரிக்கும் போது வானங்கள் மடமடவென்று தங்கள் இடத்தை விட்டு அகன்று போகும். இது தீர்க்கதரிசனத்தின் மூன்றாவது அம்சம். When the elements shall melt with fervent heat, the works of the earth shall be burnt up, and at that time the heavens shall pass away with a great noise. This is the third aspect of this prophecy. இந்த பூதங்கள் என்றால் என்ன? What is these elements? சமீபத்தில் ஒரு சகோதரனை நான் பார்த்து கேட்டேன், பூதங்கள் என்றால் என்ன? Recently I asked a brother, what do you mean by these elements? அவர் சொன்னார், கருப்பு கலர்ல அந்த பேய் பொதுவாக கிராமத்திலே சொல்வார்கள், கருப்பு கலர்ல பிள்ளைகளை பயமுறுத்தும்படியாக வரக்கூடியதான அந்த பேய் தான் இந்த பூதம். In villages the people used to speak the goblins which are in black color in order to frighten the small children. பிரியமானவர்களே, பூதங்கள் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் ஸ்டோய்க்கியோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Greek the term used is stokio for the term elements. அதாவது ஆங்கில வேதத்தில் எலிமெண்ட்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In English Bible it is elements. இதுவரைக்கும் விஞ்ஞான உலகம் 106 எலிமெண்ட்ஸ்களை கண்டுபிடித்திருக்கிறது. Till now the scientific world has identified 106 elements. 106 பூதங்களை கண்டுபிடித்திருக்கிறது. It has identified 106 elements. அதுல 10 பூதங்கள் மாத்திரமே எரிந்து உருகி போகக்கூடியதாக விஞ்ஞான உலகம் சுட்டி காட்டியிருக்கிறது. Among those elements only 10 elements are able to burn and be burning with the fervent heat, the scientific world identified. ஆனால் மொத்த பூமியையும் சுட்டரிக்க கூடியதாக அந்த வல்லமை உள்ளதாக விஞ்ஞான உலகத்தால் சுட்டி காட்டப்பட்ட பூதம் யுரேனியம். But the element which is possessing the power to burn and destroy the whole earth, which has been predicted by the scientific world, is uranium. இந்த வேத வசனத்தை விஞ்ஞான உலகம் பரியாசம் பண்ணினது. Once the scientific world was mocking at this word of God. இந்த யுரேனியத்தை மார்டின் ஹெயின்ரிச் கிளாஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி தான் முதலாக கண்டுபிடித்தார். Martin Heinrich Clafford first of all identified these elements. அந்த விஞ்ஞானி, நான் எதற்காக முன்னாடி வானங்கள் என்கிற வார்த்தை யுரேனஸ் என்று எழுதப்பட்டது என்று சொன்னேனே, I told that term here heavens has been termed as Uranus in Greek. அந்த யுரேனஸ் என்கிற கிரேக்க பதத்திலிருந்து தான் இந்த யுரேனியம் என்கிற பெயரை அந்த விஞ்ஞானி எடுத்து அந்த மூல பூதத்துக்கு வைத்தார். That scientists took the word Uranus and called this element as uranium. யுரேனியம் என்கிற பெயர் யுரேனஸ் என்கிற பெயர் கிரேக்க வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வந்ததாக இருக்கிறது. The word uranium came from the Greek word Uranus. இந்த யுரேனியத்தை முதலாக கண்டுபிடித்த போது அதை பிரிக்க முடியும் என்றோ எரிக்க முடியும் என்றோ பூமியை சுட்டரிக்கும் என்றோ விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. The scientific world did not accept when this element was identified that it is split or divided, it will be able to burn the earth. லியோ சி லியார்ட், ஹென்ரிக் ஃபெர்மி என்று சொல்லக்கூடிய 2 விஞ்ஞானிகள் இந்த யுரேனியம் கண்டுபிடித்து சில வருஷங்கள் பிற்பாடுதான் இதன் மூலமாக நியூக்ளியர் பிஸ்டன் ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடிய அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய மெத்தடை இந்த யுரேனியத்திலிருந்து கண்டுபிடித்தார்கள். Leo C. Billiard and Heinrich Fermi, only after certain years after identification of the element, they proved that through nuclear reaction such can be used and energy released. பிரியமானவர்களே, இது ஒரு தனி சப்ஜெக்ட். வேதத்துல தீர்க்கதரிசனமாக பல்வேறு விஷயங்கள் இந்த யுரேனியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It's a different subject. In many places there is a prophetical utterance concerning this uranium. இரண்டாம் உலகப் போரிலே முதலாக இந்த யுரேனியம் பயன்படுத்தப்பட்டது. During the Second World War, first of all, this uranium was used. இந்த யுரேனியம் 2 வகையாக காணப்படுகிறது. ஒன்று என்ரிச் யுரேனியம், இன்னொன்று டிப்ளீட்டட் யுரேனியம். This uranium is exists in 2 kinds. One is depleted uranium, the other is enriched uranium. இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், சமீபத்திலே நம்முடைய மத்திய அரசாங்கம் கவிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. Why I want to say this at present is recently the central government was about to fall down. அது எதற்காக கவிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாயிற்று என்று சொல்லி எல்லா கிராமத்துல உள்ளவங்களும் செய்தித்தாள் படிக்கக்கூடிய எல்லாரும் படித்திருப்பார்கள். All the village people reading the newspapers know what is the reason for the fall of the government. இந்தியா அமெரிக்காவோடு இந்த யுரேனியத்தை, இந்த பூதத்தை வாங்கும்படியாகத்தான் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. India has made an agreement with America in order to buy this
this element uranium. இது எதை காட்டுகிறது? What does it show? தேவனுடைய வார்த்தையை ஒருவாறு தங்களுக்கே தெரியாமல் இன்றைக்கு மொத்த வல்லரசு நாடுகளும் இந்த தேவ வசனத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இருக்கிறார். Without the knowledge of themselves, all the superpowers today have bowed, knelt down before the scientific utterance. கவர்மெண்ட் கவலைக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதிலே தப்பித்தது. Even though it was to be falling down, anyhow it escaped. இன்றைக்கு இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அமெரிக்காவில் இருக்கிறார். At present, our Indian Prime Minister Manmohan Singh is in America. இந்தியாவில் உள்ள பிரதமரை அமெரிக்காவை தேடி போக வைத்ததான அந்த வல்லமைதான் தேவனுடைய தீர்க்கதரிசனத்தின் வல்லமை. இந்த பூதத்தை தேடிதான் இன்றைக்கு இந்திய பிரதமர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். What is the power that has made Indian Prime Minister to fly to America? That is the power of this uranium, which has been prophetically uttered by the Holy Bible. படிப்பறிவில்லாத பேதுரு ஒரு நாள் தேவனுடைய வார்த்தையாக சொன்னாரே, பூதங்கள் எரிந்து உருகி போகும், பூமியை சுட்டரிக்கும், வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். Illiterate Peter was uttering as a prophecy, the element will multiply with fervent heat, it will burn the world, the heavens will be moving with a loud noise. நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகம் மறுதலிக்க கூடும். Perhaps the world may deny Lord Jesus Christ whom we are professing. ஆனால் மறைமுகமாக இந்த இயேசுவை, இந்த தீர்க்கதரிசனத்தின் ஆவியாகிய இயேசுவை இன்றைக்கு மொத்த உலகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. But indirectly the whole world has accepted Lord Jesus Christ, that the testimony of Jesus Christ is the spirit of prophecy. இந்த பேதுரு சொல்லுகிற இந்த பூதத்தை, இந்த யுரேனியத்தை தேடித்தான் இந்திய அரசாங்கம் இன்றைக்கு அமெரிக்காவில் போய் இருக்கிறது. Today the Indian government has to America only seeking this uranium which has been foretold in the Bible. இந்த யுரேனியம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அதை கண்டுபிடித்த விஞ்ஞானிக்கு தெரியாது, பின்னாளிலே இது எரிந்து உருகி போகும், பூமியை சுட்டரிக்கும், வானத்தை அசைக்கும் என்பது கண்டுபிடித்த விஞ்ஞானிக்கு தெரியாது. When this particular element was identified by the scientist, he could not discern that it is possessing so much power to destroy the whole earth. It will burn with fervent heat. The heavens shall move away, pass away with the fervent heat. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. The testimony of Jesus Christ is a precept of prophecy. ஆண்டவராகிய இயேசு மெய்யான தேவன் என்பதை இன்றைக்கு மொத்த உலகமும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், மறுதலிக்கலாம். Perhaps the whole world may not accept that Lord Jesus Christ is the true God. It may perhaps deny. அந்த இயேசு யார்? Who is that Jesus? அவரே வார்த்தை. He is the word. அவரே தேவனுடைய வார்த்தை. He is the word of God. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. That word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. That word was God himself. இயேசுவை தேவன் என்று உச்சரிக்காத இந்த உலகம், the world which is not pronouncing that Jesus is God, வல்லரசு நாடுகள், the superpowers, இன்றைக்கு அவருடைய வார்த்தையாகிய இந்த பூதத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நிற்கிறது. today before his word is uranium, they have knelt down. மூன்று விதங்களிலே யுரேனியம் பயன்படுத்தப்படுகிறது. In three ways uranium is being used. ஒன்று, அணு மின்சாரம் தயாரிக்கும்படியாக. First of all, in order to produce nuclear electricity, மின்சாரம் தயாரிக்கும்படியாக produce electricity. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருளில் மூழ்கி கிடக்கிறது. Today all over Tamil Nadu there is darkness. தமிழ்நாடு மாத்திரமல்ல, மொத்த வல்லரசு நாடுகளும் இருளை நோக்கி போய் கொண்டிருப்பதாக அமெரிக்க நாசா ஆராய்ச்சி பிரிவு செய்தி வெளியிட்டிருக்கிறது. Not only in Tamil Nadu, the NASA, the research wing has told that the whole world is moving towards a great darkness. அதுவும் தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலே. It is also a fulfillment of the prophecy. இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக இந்த மொத்த பூமியையும் இருள் மூடும். Before the sacred coming of Lord Jesus Christ, darkness will be covering the whole earth. ஏசாயா 60 அதிகாரம் 2 வசனம். The book of Isaiah chapter 60 verse 2. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும்.
The darkness will cover the earth and gross darkness of people. இந்த மொத்த பூமியையும் இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. The darkness is covering the whole world. இன்றைக்கு விவசாயம் செய்ய வேண்டுமானாலும் மின்சாரம் தேவை. Even to do cultivation today we need electricity. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் ஆகிய கோயம்புத்தூர்ல தொழிற்சாலைகள் எல்லாம் மின்சாரம் இல்லாமல் மூடப்பட்டு அநேக தொழிலாளர்கள் நடுத்தருக்கு வந்திருக்கிறார்கள். Due to shortage of electricity, many factories in Coimbatore, which is called the Manchester of South India, they are closed down. Thereby many laborers have lost their job and come to the streets. விவசாயத்தை முற்றிலுமாய் அழித்து ஹைதராபாத்தில் ஆந்திரா பிரதேசத்திலே கம்ப்யூட்டர் ஃபீல்ட் ஐடி ஃபீல்டை கொண்டு வந்தார்கள். சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது in Andhra Pradesh and Hyderabad, and Chandrababu Naidu was a chief minister, they destroyed the cultural lands and established IT field. பெங்களூர்லயும் ஒரு பெரிய ஐடி ஃபீல்ட் உருவாகி இருக்கிறது. In Bangalore also there is a big IT field. ஆனால் இன்றைக்கு மின்சாரம் இல்லாமல் எல்லாம் வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. But due to shortage of electricity, everything is going towards a fall. ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியா இருக்கட்டும், ஏசி ரூமில் இருப்பவர்களா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் முன்பாக இருப்பவர்களா இருக்கட்டும், எல்லாம் இயங்குவதற்கு மின்சாரம் தேவை. A laborer who is doing work agriculture for wages or a computer engineer sitting before computer, whatever may be the work today, for everything we need electricity. இயேசுவின் வருகை சமீபமாக இருக்கிறது. The coming of Jesus Christ is drawing nigh. ஆகவே தான் எந்த அரசியல்வாதியும் எந்த தலைவரும் நினைத்தாலும் ஜனங்களை விடுவிக்க முடியாத ஒரு பெரிய இருள் இந்த பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. Even though the governments and political leaders are trying hard, a darkness is going to cover the whole earth. Nobody will be able to solve this problem. இன்றைக்கு ஆளுகை செய்கிறவர்களை அநேகர் குற்றப்படுத்துகிறார்கள். Today many are accusing the rulers of the country. பிரியமானவர்களே, யார் இந்த தேசத்தை ஆளுகை செய்தாலும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக Beloved people of God, who may be ruling this country, but darkness will cover the earth and gross darkness will cover all the people before the secret coming of Lord Jesus Christ. களக்காடு தேவ ஜனமே, இந்த இருளில் நீ சிக்காத வண்ணம் உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன்மேலும் உன் குடும்பத்தின் மேலும் கர்த்தர் உதிக்க போகிறார். Oh people of God, you should not get entangled in this darkness, but God Jesus Christ is going to arise upon you and your family and other people of the household. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறபடி இந்த பூதங்கள் எரிந்து உருகி போகும் என்பது முதல் அனுபவம். The first experience is elements will merge with fervent heat. நான் ஏற்கனவே சொன்னது போல இரண்டாம் உலக மகா யுத்தத்தை குறித்து மிகவும் தெளிவாக தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. About the second world war, as I told earlier, there is a definite prophecy. அந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்திலே தான் முதலாக இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி அமெரிக்கா லிட்டில் பாய் ஃபேட் மேன் என்று சொல்லக்கூடிய 2 குண்டுகளை ஜப்பான்ல ஹிரோஷிமாவிலும் நாகசாகிலும் போட்டது. During the second world war, using uranium, America produced atomic bombs, Little Man and Fat Man. It was caused 2 cities of Japan, Hiroshima, Nagasaki. அதிலே உண்டான அழிவுகள் எல்லாம் படத்தோடு இருக்கிறது. இடமில்லாதபடினால இங்கே போடவில்லை. The destruction caused by those weapons are available in our chart, but because of shortage of space, we could not put it here. இனி நடக்கக்கூடிய மூன்றாவது உலக மகா யுத்தத்தை குறித்து வல்லரசு நாடுகள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது உலக மகா யுத்தம், அதை குறித்தும் எங்கே எப்போது யார் யாருக்கு நடைபெறும், யார் ஜெயிப்பார்கள் வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. The superpowers are making preparations for the third world war. Where which will happen, who will be taking part, what will be consequences, all these are described in the Holy Bible as prophecy. ரஷ்யா தயாரித்திருக்கிறதே சமீபத்திலே குண்டுகளுக்கெல்லாம் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஃபாதர் ஆஃப் ஆல் பாம், அதை குறித்தும் தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. Recently Russia has manufactured a bomb called the father of all bombs. About this also there is prophetic utterance in the Bible. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ வடக்கே இருந்து ஒருவன் புகைக்காடாய் வருகிறான். In the prophetical book of Isaiah chapter 14:31, from the north one is coming like smoke. அவன் எப்பொழுது புகைக்காடாய் வருகிறான்? When he is coming as smoke. பெலிஸ்தியாவே, நீ முழுதும் கரைந்து போகும்போது அவன் புகைக்காடாய் வருகிறான். Palestina, when they are dissolved completely, he is coming as a smoke. அது ஒரு தனி சப்ஜெக்டா இருக்குது பிரியமானவர்களே. Beloved, it's a different entire subject. அதற்குரிய படமும் இருக்கிறது. சமயம் இருந்தால் இனி வரக்கூடிய நாளிலே பார்க்கலாம். There is short for it. If we time permits, we will be dealing on it. இப்பொழுது நம்முடைய சப்ஜெக்ட் வந்து சூரியன் இருண்டு போகும். Our topic is the sun will be darkened. இப்பொழுது விஞ்ஞான உலகம் ஆரம்பத்திலே இந்த வசனத்தை மறுதலித்தது.
In the initial stages, the scientific world was denying this word of God. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், வல்லரசு நாடுகள் இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி கண்டுபிடித்திருக்கிறதான நியூக்ளியர் பாம்பிலையும் நான் நியூக்ளியர் பாம்பு மூலமாகவும் இந்த மொத்த பூமியையும் 17 முறை சுட்டரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எல்லா நாடுகளும் தங்களிடத்திலே யுரேனியத்தால் தயாரிக்கப்பட்ட அல்லது பேதுரு சொல்லுகிற இந்த பூதத்தால் தயாரிக்கப்பட்ட அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். Today the superpowers are possessing nuclear bombs as well as non-nuclear bombs which were prepared, manufactured using the Iranian pointed out by Saint Peter. But what the scientific world is saying, using these atomic bombs, the world can be destroyed 17 times. சூரியனிலே கருப்பு புள்ளிகள் விழுந்திருக்கிறது. There are black dots on the sun. இதற்கு முன்பாக சில வருஷங்களுக்கு முன்பாக ஓசோன் மண்டலத்திலே ஓட்டைகள் விழுந்ததை குறித்து விஞ்ஞான உலகம் செய்தி வெளியிட்டது. In the past years, the scientific world published reports there is hole in the ozone layer. ஆனால் இப்பொழுது வெளியிட்டிருப்பது ஓசோன் மண்டலத்தில் உள்ள ஓட்டையை குறித்து அல்ல, சூரியனிலே ஓட்டைகள் விழுந்திருக்கிறது. But what has been published recently is not the holes in the ozone layer, but the holes in the sun itself. சமீபத்திலே ரஷ்யா ஃபாதர் ஆஃப் ஆல்பாமையும் அமெரிக்கா மதர் ஆஃப் ஆல்பாமையும் இன்னும் பல்வேறு வல்லரசு நாடுகள் அடிக்கடி இந்த பாம்புகளை சோதனை செய்கிறார்கள். Recently Russia tested the bomb called the father of all bombs, and America tested the bomb called mother of all bombs. Not only, all the superpowers are repeatedly doing such experiments. இதிலிருந்து வெளியேறினான அந்த புகையானது சூரியனை தாக்கி ஜூபிட்டர் கிரகத்தை போல ஒரு பெரிய ஓட்டை சூரியனிலே விழுந்திருப்பதாக விஞ்ஞான உலகம் சொல்லியிருக்கிறது. The smoke emanating from these experiments are affecting and attacking the sun. Therefore, a hole up to the size of Jupiter planet is at present in the sun. 2015 வருடத்துக்குள்ளாக before 2015 அந்த ஓட்டையானது 30% முதல் 50% வரை இன்னும் பெரிதாக மாறும் என்று விஞ்ஞான உலகம் அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறது. The hole will be increasing from 30% to 50%. The scientific world has announced in a shocking manner. இந்த சூரியனிலே இந்த மாற்றங்கள் உண்டானது நிமித்தமாக பூமியிலே பல்வேறு விதமான அழிவுகள், பூகம்பங்கள், சுனாமிகள், இன்னும் இயற்கையின் சீற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. Because of the changes that is taking place sun, moon and the stars, the earth also, earthquake, tsunamis and various kinds of destructions are taking place. இன்றைக்கு பேப்பர்லயும் கூட ஜப்பான்லயும் இந்தோனேசியாவிலையும் சிலி என்று சொல்லக்கூடிய இடத்திலும் மொத்தம் 4 நாடுகளில இன்றைக்கு பூகம்பம் வந்ததாக இன்றைய செய்தித்தாள் சொல்கிறது. In today newspapers we are reading the news item in Indonesia, Japan and Sicily. In 4 countries there were earthquakes. இந்த வருடத்திலே மாத்திரம் 27 இடங்களிலே மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கிறது. This year in 27 countries there were very big earthquakes. 27 times 27 தடவைகள் 27 times. சமீபத்திலே சீனாவில் நடந்ததான அந்த பூமி அதிர்ச்சியிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள். Recently there was earthquake in China. Because of it lakhs of people perished. இன்றைய தின செய்தித்தாளிலே ஒரு பெரிய சுனாமியின் அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. In today's newspaper there is a prediction or alarming a warning concerning the tsunami. இது நிமித்தமாக என்ன சம்பவிக்கிறது? What is happening to it? இன்றைக்கு மின்சார தட்டுப்பாடு ஏற்பட காரணம் என்ன? Why there is shortage of electricity today? வானத்திலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாகத்தான் பருவமழை சரியான நேரத்தில் பெய்யாமல் பருவம் தவறி பெய்கிறபடினாலே இன்றைக்கு மின்சார தட்டுப்பாடு உண்டாயிருக்கிறது. Because of the changes taking place in the sky, the seasonal rain is not given in the right time. Therefore, due to shortage of water, there is shortage of electricity. கடந்த வாரத்திலே தமிழக அரசு ஒரு அறிவிக்கப்பட்டதான மின்வெட்டுக்கான காரணத்தை வெளியிட்ட போது வானத்திலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாகத்தான் இந்த மின்வெட்டு உண்டாயிருக்கிறது என்பதை தமிழக அரசு எழுதியிருக்கிறது. Last week the Tamil Nadu government published the reason for the shortage of electricity. The main reason pointed out by them is the failure of monsoon rain. ஆண்டவராகிய இயேசுவினுடைய வார்த்தை, தீர்க்கதரிசனத்தின் வார்த்தை சொல்லுகிறது, வானத்திலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக பூமியில் ஜீவிக்கக்கூடிய ஜனங்களுக்கு பல்வேறு சோதனைகள், கஷ்டங்கள் உண்டாகும். The prophecy of Lord Jesus Christ, the word of God says very clearly, because of the changes taking place in the sky, people living upon the earth will pass through many difficulties. இப்ப உங்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறேன். To make you understand, I say, நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுகிறீர்கள். You are doing agriculture work. பருவமழைக்காக காத்திருக்கிறீர்கள். You are waiting for monsoon rain. மழை பெய்யாது. It doesn't rain. அப்ப என்ன செய்றீங்க? கஷ்டப்பட்டு கிணத்திலிருந்து பம்ப் செட் மூலமாக, மோட்டர் மூலமாக கரண்ட் செலவழித்து
நீங்கள் நீர் பாய்ச்சி விளைச்சல விளைய பண்றீங்க. With difficulty you are trying water from the well using electricity or using pump set and you cultivate. கவர்மெண்ட்டும் கூட அங்கங்க டேம்ல காணப்பட்டதான சேமித்ததான நீர்களை அனுப்பி ஒருவேளை விளைச்சல விளைய வைக்கலாம். Perhaps the government may release the water available in the dams and make you do the cultivation. ஆனால் விளைச்சல அறுக்கக்கூடிய நேரத்துல மழை பெய்யுது, எல்லாம் அழிந்து போகிறது. But at the time of harvest it is raining and everything is destroyed. அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். That is what we see here. சூரியனிலே உண்டாகிற மாற்றங்கள் நிமித்தமாக இந்த பனிக்கட்டி மலைகள் உருகிக் கொண்டிருக்கிறது. Due to the changes taking with the sun, the snow mountains are melting. இது அண்டார்டிகா ஆர்டிகா பகுதிகளிலே நாசா ஆராய்ச்சி மையம் நேரடியாக எடுத்ததான படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். The NASA has taken photographs directly in Arctic region and Antarctic region. We see the original photocopies. நம்முடைய இந்தியாவுள்ள இமயமலையும் இப்படி உருகி இருக்கிறது. இடமில்லாதபடினால இங்கே கட்டவில்லை. அங்கே இமயமலையும் கூட இந்த அளவுக்கு உருகி இருக்கிறது. In our country India, even Himalayan mountain has melted. For want of place I could not put a chart. இப்படி பனிக்கட்டி மலைகள் உருகுறபடினால கடலின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக ஒரு கிராஃப் மூலமாக நாசா ஆராய்ச்சி மையம் வெளியிட்டிருக்கிறது. As the snow mountains are melting, the water level in the ocean is increasing. NASA has released a graph related to it. அந்த படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். You see that picture here. 1920 வருஷத்துல கடல் மட்டம் எவ்வளவு இருந்தது? In 1920 what was the sea level? இப்ப 90 வரைக்கும் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறது? Up to 90 how much is increased? இன்றைக்கு மொத்த உலகத்திலும் 75% கடல் பரப்பளவா இருக்கிறது. In the earth there is 75% water. 25% நிலப்பரப்பளவு. Only 25% is the soil. இப்பொழுது கடலின் நீர்மட்டம் உயர்வதனால தண்ணீர் புகுந்து விளைச்சலை அழித்துக் கொண்டிருக்கிறது. Because of the increase of sea level, what is entering in the fields and destroying the harvest. ஆகவே விலைவாசி உயர்வு, பஞ்சம், இன்னும் பல்வேறு விதமான கஷ்டங்கள், வறுமை, தரித்திரம் எல்லாருக்கும் உண்டாகி கொண்டிருக்கிறது. The prices are rising and there is famine, starvation, penury, all difficulties all people are passing through. சூரியனிலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக இப்பொழுது பூமியிலே ஜீவிக்கிற ஜனங்களுக்கு பல்வேறு நஷ்டங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. Due to the changes taking place in the sun, the people living on the earth are passing through many losses and difficulties. எல்லா தொழில்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. All industries are affected. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இப்படியாக அமெரிக்கா நாசா ஆராய்ச்சி மையம் இந்த சூரியனிலே விழுந்திருக்கிற ஓட்டைகள் நிமித்தமாக பனிக்கட்டி மலைகள் உருகி தங்கள் இடத்தை விட்டு அகன்று போய் கொண்டிருக்கிறது. NASA of America has published through this research that because of the increase of the heat of the sun, snow mountains are melting and they are disappearing. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வானத்திலே இந்த மாற்றங்கள் உண்டாகும் போது மலைகளும் தீவுகளும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போகும் என்று யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. In the book of Revelation chapter 6 verse 14, when these changes are taking place in the sky, every mountain and island were moved out of their places. It was revealed unto John the apostle. இன்றைக்கு விஞ்ஞான உலகம் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது. Today the scientific world is stunned in shock. விஞ்ஞானம் வளருவதற்கு முன்பாக இந்த வேத வசனங்களை எதிர்த்து பேசினவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள், மறுதலித்தவர்கள் இன்றைக்கு இந்த வேத வசனங்கள் சத்தியம் என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். The people who are denying these facts before the advance of the science, who are mocking the scriptural verses, today they have accepted the holy Bible has predicted true facts. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவராகிய இயேசுவை மெய்யான தேவன் என்றும் மெய்யான இரட்சகர் என்றும் உலக இரட்சகர் என்றும் ஒருவேளை இந்த உலகம் வல்லரசு நாடுகள் அந்த நாட்டின் தலைவர்கள் அதிபதிகள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். Perhaps the world, the superpowers, the statesmen of the country may not accept the Lord Jesus Christ is the true God. He is the Almighty God, Savior. ஆனால் அந்த வார்த்தை இயேசு என்கிற வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். But they have accepted the word Jesus. அவர்களுக்கே தெரியாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். Without their knowledge they accepted it. இன்றைக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அவர் பறந்து போக காரணம் என்ன? யாரை தேடி போனார்? Why he has flown from India to America seeking whom? பேதுரு சொன்னாரே அந்த பூதங்கள் என்ற அந்த பூதத்தின் ஒரு பூதமாகிய யுரேனியத்தை தேடி தான் அவர் போயிருக்கிறார். Peter pointed out that element uranium, seeking that uranium only he has flown to America. தங்களுக்கே தெரியாமல் தீர்க்கதரிசனத்தின் ஆவியாகிய இயேசுவுக்கு முன்பாக மொத்த உலகமும் முழங்கால் படியிட்டிருக்கிறது. Without their knowledge the whole superpower has knelt down before Lord Jesus Christ, who is the spirit of prophecy. வானோர்
பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய நாவுகளும் அந்த நாமத்தை அறிக்கை பண்ணும். The tongues of all people who are in the earth, who are in the heaven, in the earth, below the earth, they will be confessing that name. இன்றைக்கு கிறிஸ்தவன் அல்லாதவன், கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவன் இந்த இயேசுவை, நாங்கள் அறிவிக்கிற இயேசுவை எப்படி அறிக்கையிடுகிறான்? How a non-Christian who has not accepted Jesus Christ as his savior, how he is confessing him. நம்பிக்கை ஓட்டெடுப்பு மத்திய அரசாங்கத்திலே நடந்தபோது கோடிக்கணக்கான பணங்கள் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே கொட்டப்பட்டதை செய்தி டிவியிலே ஒளிபரப்பு செய்தார்கள். When vote of confidence was about to take place in parliament, many people gave crores of rupees for winning in the vote of confidence. It was shown in the television as well as published newspapers. பெரும்பான்மையான எம்பிக்கள் ஆதரித்து போட்டார்கள், சிலர் எதிர்த்து போட்டார்கள். Majority MPs supported, but some MPs opposed it. எதிர்த்து ஓட்டு போட்ட தலைவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் யுரேனியத்துக்கு எதிர்த்து ஓட்டு போடவில்லை, அமெரிக்காவோடு பண்ணப்பட்ட ஒப்பந்தத்துக்கு எதிராக தான் ஓட்டு போட்டோம். The leaders who opposed the confidence motion have given the report, we are not opposing the production of electricity but against the manner in Sudan agreement with America. ஆதரித்து ஓட்டு போட்டவர்களும் எதிர்த்து ஓட்டு போட்டவர்களும் இந்த தேவனுடைய வார்த்தையாகிய பூதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். The people who agreed and opposed, everybody has accepted the word of God, that is the element uranium. பூதங்கள் எரிந்து உருகி போகும் என்கிற வார்த்தையை இன்றைக்கு மொத்த உலகமும் எல்லா வல்லரசு நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. Elements shall melt with fervent heat and be burning and destroying the earth. All the superpowers accepted today. 1 2 3 என்கிற ஒப்பந்தம் அதற்காகவே போடப்பட்டிருக்கிறது. For that agreement 1 2 3 was done. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. The testimony of Jesus Christ is a spirit of prophecy. இதோ நாங்கள் அறிமுகப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவனாக, உலக இரட்சகராக இந்த உலகத்திலே, இந்த களக்காட்டிலே இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். Lord Jesus Christ, whom we are introducing unto you, has appeared at Kalakkadu as a savior of the world, as Almighty God. இந்த இந்தியாவை இருளில் இருந்து பாதுகாக்கும்படியாக, எல்லா தொழில்களை பாதுகாக்கும்படியாகத்தான் இன்றைக்கு மத்திய அரசு யுரேனியத்தை வாங்க போகிறது. Today central government is going to purchase so that India may be delivered from the darkness, all factories may be established and growing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. மின்சாரம் தயாரிக்கும்படியாக யுரேனியம் பயன்படுகிறது. Uranium is used to produce electricity. போர் கப்பல்களுக்கு எரிபொருளாக இது பயன்படுகிறது. It is used as fuel for warships. வல்லரசு நாடுகள் அணு ஆயுதங்களை இந்த யுரேனியத்தை வைத்து தயாரிக்கிறது. Using uranium, superpowers are manufacturing atomic bombs. இன்றைக்கு சூரியனிலே இந்த ஓட்டைகள் விழ காரணம் என்று விஞ்ஞான உலகம் கொடுத்த பிரதானமான காரணம், இந்த பூதங்கள் வெடித்து எரிந்து உருகும் போது புறப்பட்டு போகிறதான புகை மண்டலம். The chief reason that is given by the scientific world, the dots appearing for the sun, is because of the atomic dust, smoke is coming out and it is affecting the sun. இப்பொழுது விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், சூரியன் ஒரு பக்கம் இருண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. Now the scientists have told that on one side the sun is getting darkened. அந்த படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். You see that picture here. விஞ்ஞானிகள் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் 2035 வருடத்துக்குள்ள சூரியன் இப்படி மாறி போகும். The scientists have predicted before 2035 the sun will come to this condition. யோவான் கருத்த கம்பளியை போல இந்த சூரியன் மாறும் என்று சொன்ன வேளையிலே பரியாசம் பண்ணின விஞ்ஞான உலகம் இன்றைக்கு வெளியிட்ட படத்தை பாருங்கள். 2035 வருஷத்துக்குள்ளே சூரியன் கருத்த கம்பளியை போல மாறும். When John foretold that the sun would be becoming like a dark sackcloth hair, the scientific world was watching it. Today you see the picture that has been released by the scientific world. It says before 2035 it would be darkened. விஞ்ஞான உலகம் ஆண்டவராகிய இயேசுவை அநேக விஞ்ஞானிகள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. Many scientists, scientific world did not accept Jesus Christ as God. இது அமெரிக்க நாசா ஆராய்ச்சி மையம் வெளியிட்டதான படத்தை தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். These are the photocopies of the photographs published by NASA of America. அவர்களே பெயர் கொடுத்தால் டார்க் சன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். They have named it dark sun. ஒரு பக்கம் சூரியன் இப்ப இருண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. On one side the sun is getting darkened. 2035 வருஷத்துக்குள்ள சூரியன் இந்த மாதிரி மாறும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். Before 2035 the sun would be coming to this condition, they predicted. இயேசுவை அவர்கள் தேவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not accept Jesus as their God. ஆனால் சூரியன் கருத்த கம்பளியை போல மாறும் என்கிற வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தை அந்த இயேசுவை
விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. But the sun would be becoming like a dark sackcloth of cloth. They have accepted the word. They have accepted their Lord Jesus Christ, the scientific world. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய நாவும் இந்த நாமத்தை நாங்கள் அறிவிக்கிற இயேசுவின் நாமத்தை தங்களுக்கு தெரியாமல் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். All the tongues of those in heaven, on the earth and under the earth are confessing this name of Lord Jesus Christ, whom we are professing even without their knowledge. படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர்கள் தங்களுக்கே தெரியாமல் இந்த வார்த்தைக்கு முன்பாக விஞ்ஞான உலகம் வெளியிட்ட இந்த வார்த்தைக்கு முன்பாக இன்றைக்கு முழங்கால் படியிட்டு இருக்கிறார்கள். Educated, uneducated, literate, illiterate, poor, rich people, all people have bowed, knelt down before these prophetical words that has been mentioned in the Bible. இதோ இந்த சூரியன் இந்த இரண்டாம் நாள் கூட்டத்துக்கு களக்காட்டு தேவ ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறது. On the second day meeting to the people of Kalakadu, this sun has brought a gospel. ஒரு பக்கத்திலே நான் இருண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். On one side I am getting darkened. கருத்த கம்பளியை போல நான் மாறப் போகிறேன். I am going to be changed like a black sackcloth. ஆண்டவராகிய இயேசு சொன்னபடியே விஞ்ஞான உலகம் என்னை பார்த்து சொல்லிவிட்டது 2035 வருஷத்துக்குள்ளே நீ கருத்த கம்பளியாய் மாறப் போகிறாய். According to the prediction of Lord Jesus Christ, the scientific world has published before 2035 you would be becoming like a dark sackcloth of hair. களக்காட்டிலே காணப்படுகிற அருமையான நண்பனே, இந்த வார்த்தைகளை தூர இடத்திலிருந்து கேட்கிற அருமையான சகோதரனே, சூரியன் கருத்த கம்பளியை போல மாறப் போகிற அந்த சூரியன் உனக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. Beloved friend of Kalakadu, those who are listening to the word from faraway places, beloved people, the sun has brought a good news unto you. சில வருஷங்களுக்கு பின்பாக கருத்த கம்பளியை போல நான் மாறக்கூடிய அடையாளம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே நான் வந்து கொண்டிருக்கிறேனே. On one side signs are happening in me that predicts I would be becoming darkened within a short year. கிறிஸ்தவ சமுதாயமே, உன்னுடைய மீட்பு சமீபம் என்பதை நீ உணர மாட்டாயோ? Oh Christianity, won't you understand that your redemption is drawing nigh? நீ நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்த வேண்டிய வேளை வந்தாயிற்று. The time has come for you to lift up, look up and lift your hands. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. நான் கருத்த கம்பளியாய் மாறுவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சபையை சேர்க்கும்படியாக மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார். Before I become a black sackcloth of hair, Lord Jesus Christ come in the mid-air in order to gather the church unto him. இனிமேல் சம்பவிக்கக்கூடியதான சம்பவத்தை எழுத்தின்படியாக வெளிப்படுத்தினதான இந்த சூரியன், The sun which has literally revealed the future events, அதாவது ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை சமீபம் என்பதை எழுத்தின்படியான படத்தின் மூலமாக அல்லது எழுத்தின்படியான நிறைவேறுதலின் மூலமாக இந்த களக்காட்டுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த இந்த சூரியன், this sun which has revealed the gospel to Kalakadu by the literal fulfillment about the coming of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே யார் எடுத்துக் கொள்ளப்பட முடியும் என்கிறதான சுவிசேஷத்தையும் இதோ இப்பொழுது அறிவிக்க போகிறது. Who shall be caught up in the secret coming of Lord Jesus Christ? This gospel is also being preached by the same sun. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Revelation chapter 12 the verse 1. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தது. அருமையான தேவ ஜனமே, இனி வரக்கூடியதான அழிவுக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால் நீதியின் சூரியனாகிய இயேசுவை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். Beloved people of God, if you are to escape the destruction that is yet to come, what should you do? You should put on Jesus Christ, who is the Son of righteousness. இதுவரை தீர்க்கதரிசனத்தின் எழுத்தின்படியான சூரியனிலே நிறைவேறக்கூடிய எழுத்தின்படியான தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலை நாம் பார்த்தோம். Till now we have been meditating the literal fulfillment of the changes that are taking place in the sun. நான் நேற்றைக்கு சொன்னது போல ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தைக்கும் எழுத்தின்படியான நிறைவேறுதல் உண்டு, மறுபக்கத்திலே ஒரு ஆவிக்குரிய நிறைவேறுதல் உண்டு. As I told yesterday, for each prophetical utterance there is a literal fulfillment as well as a spiritual fulfillment. அந்த ஆவிக்குரிய நிறைவேறுதல் என்ன? What is the spiritual fulfillment? ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீதியின் சூரியனை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அணிந்து கொள்ள வேண்டும். If you are to be caught up in the secret coming of Lord Jesus Christ,
A person who has received the remission of sins should put on Jesus Christ, the Son of Righteousness. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். Malachi chapter 4 verse 2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுந்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியன் யார்? Who is this Son of Righteousness? ஆண்டவராகிய இயேசுவே இந்த நீதியின் சூரியனாய் இருக்கிறார். Lord Jesus Christ is this Son of Righteousness. இந்த நீதியின் சூரியனை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அணிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. A man who has received the remission should essentially put on this Son of Righteousness, Lord Jesus Christ. பிரியமானவர்களே, ஞானஸ்நான சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது இந்த நீதியின் சூரியனை, இந்த தேவ நீதியை நாம் தரித்துக் கொள்கிறோம், நிறைவேற்றுகிறோம். When we obey the doctrine of water baptism, we are putting on the Lord Jesus, Son of Righteousness. We are fulfilling that covenant of God. மத்தேயுவிலே வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், யோவான் ஸ்நானனை பார்த்து, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. In Matthew's Gospel, Lord chapter 3, Lord Jesus says to John the Baptist, now suffer it, permit it. We have to fulfill all righteousness like this. பிரேத குழியிலிருந்து தேவன் உன்னை தூக்கி எடுத்தாரே. The Lord has brought you out of the grave. இயேசுவின் இரத்தத்தினால் உன்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டதே. By the blood of Jesus, your sins have been cleansed. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதான தேவனுடைய மனுஷனே, ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த நீதியின் சூரியனை நீ அணிந்து கொள்ள வேண்டும். Oh man of God who has received the remission of sins, you should obey the doctrine of water baptism and put on Jesus Christ, the Son of Righteousness. ஞானஸ்நானம் வெறும் சடங்காச்சாரம் அல்ல. Water baptism is not simply a ritual. வெறும் தண்ணீருக்குள்ளே மூழ்கி எழும்புகிறதான ஒரு அனுபவம் அல்ல. It is not going into water and coming out. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிற வேளையில் திரித்துவத்தின் இரண்டாவது தேவனாகிய அந்த இயேசு, அந்த நீதியின் சூரியனை ஒரு வஸ்திரத்தை போல நீங்கள் அணிந்து கொள்கிறீர்கள். When you are water baptized, you are putting on Lord Jesus Christ, the Son of Righteousness, as a garment upon your body. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Galatians chapter 3 verse 27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்து இயேசுவை, அந்த நீதியின் சூரியனை தரித்துக் கொண்டீர்களே. As many as of you have been baptized into Christ have put on Christ of Christ, the Son of Righteousness. இனி வரக்கூடிய அழிவுக்கு அருமையான நண்பனே, நீ தப்ப வேண்டுமானால், Oh beloved friend, if you ought to escape the destruction that is going to happen, எல்லா சடங்காச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் பல்வேறு மார்க்கங்களையும் விட்டு நீ வெளியே வந்து இந்த நீதியின் சூரியனை மெய்யான ஞானஸ்நானத்தின் மூலமாக தரித்துக் கொள்ள வேண்டும். you should come out of all rituals, all the traditions of the world. You should come out of all the customs and be water baptized and put on Lord Jesus Christ, who is the Son of Righteousness. ஞானஸ்நானம் என்கிற வார்த்தைக்கு பேப்டைசோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. The water baptism is described as baptizo. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு திடப்பொருளை தண்ணீருக்குள்ளே முக்கி அந்த முக்கக்கூடிய நபரே தூக்கி எடுப்பது. The true meaning is a solid is dipped into water and the person who dips himself is taking the solid out. தெளிப்பு ஞானஸ்நானத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறதில்லை. We do not find sprinkling water baptism in the Bible. ஞானஸ்நானம் யார் எடுக்க வேண்டும்? Who should obey in water baptism? குழந்தைகள் ஞானஸ்நானம் வேதத்திலே இல்லை. There is no infant baptism in the scripture. அப்போஸ்தலர் 2:38 படி மனம் திரும்புகிற ஒரு மனிதன் தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். According Apostles chapter 2 verse 38, only a repenting person should repent. மார்க் 1:5 படி பாவங்களை அறிக்கையிட்ட ஒரு மனிதன் தான் ஞானஸ்நானத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். According Mark 1:5, who confess his sins have received the remission of sin should submit to water baptism. மார்க் 16:16 படி விசுவாசமுள்ள, இயேசுவின் மேல் விசுவாசமுள்ள, திரித்துவ தேவன் மேல் விசுவாசமுள்ள ஒருவன் தான் இந்த ஞானஸ்நானத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். According to Mark 16:16, a person who is believing, who is believing the triune God should submit to water baptism. ஞானஸ்நானம் யார் கொடுக்க வேண்டும்? Who should administer water baptism? அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்போஸ்தலருடைய கரத்தில் அல்லது அப்போஸ்தலருடைய அனுமதியை பெற்று அவர்களின் நடத்திப்பின் கீழ் இருந்து
அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் கீழ் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். You should be water baptized from the hands of an anointed apostle or a person who is authorized by the anointed apostle. வேதத்திலே சரியான ஞானஸ்நானம் எடுக்காத சிலருக்கு திரும்பவும் சரியான ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. In the Holy Bible we come across incidents wherein the people did not have right water baptism, they were rebaptized. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். Acts of the Apostles chapter 18 verses 24 to 28. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். Acts 19 chapter 1 to verse 7. இந்த வசனங்களை வீட்டிலே படித்து பாருங்கள். Read at home these verses. ஞானஸ்நானம் ஒரு கூட்டத்தாருக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டது. Water baptism was administered to a group of people again. ஞானஸ்நானம் யார் எடுக்க வேண்டும்? Who should obey water baptism? யார் கொடுக்க வேண்டும்? Who should administer? இதை நாம் கேட்டோம். We are. இனி ஞானஸ்நானம் எப்படி எடுக்க வேண்டும்? How it should be done, taken. அதான் முழுகி எடுக்க வேண்டும். You should dip and take it. யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். John's Gospel chapter 3 verse 23. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Matthew's Gospel chapter 8 verse 19. இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். According to the verses, in the name of the Father, the Son, the Holy Spirit, you should obey in immersion water baptism. அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுத்தார். Only to apostles the Lord has given this authority. சகல ஜாதிகளையும் சீசராக்கி, making disciple of all nations. டிசைபிள் என்கிற வார்த்தை டிசிப்ளின் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. The term disciple came from the word discipline. ஞானஸ்நானம் ஒழுக்கத்துக்கு கீழ்ப்பட்டு, நாம் ஒழுங்குக்கு கீழ்ப்பட்டு, தேவ நியமத்துக்கு கீழ்ப்பட்டு உங்களுடைய ஞானஸ்நானம் காணப்பட வேண்டும். We should come under discipline. We should obey the law of God and we should be water baptized. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இனி ஒருவேளை நம்மில் பலரும் ஞானஸ்நானம் பெற்றிருக்க கூடும். Perhaps some of us might have already taken water baptism. ஞானஸ்நானம் பெற்றிருப்பது உண்மைதான். அந்த ஞானஸ்நானத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? It is true. Some of us were water baptized, but how many of us enjoying the blessings in water baptism? பிரியமானவர்களே, ஞானஸ்நான சத்தியம் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்ததற்கு நிழலாக இருக்கிறது. Beloved people of God, the water baptism is a type unto the experience of Israelites crossing the Red Sea. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நாம் அப்படி படிக்கிறோம். In 1 Corinthians chapter 10, the first 3 verses we read. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை நடந்ததான சம்பவத்தை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேகர் அதை பரியாசம் பண்ணினார்கள். This world did not accept the incidents which took place when the Israelites crossed the Red Sea. Many people were mocking it. ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் செங்கடலிலே ஒரு பெரிய ஆராய்ச்சியை பல வருஷங்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். But archaeologists were doing a great work of excavation in the Red Sea for many years. அந்த ஆராய்ச்சியின் முடிவிலே இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள், செங்கடலிலே 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த ரதத்தின் பார்வோன் ரதத்தின் சக்கரங்களும் குதிரைகளின் எலும்புகளும் செத்துப்போன பார்வோனுடைய வீரனுடைய எலும்புகளும் இருப்பதாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இதுவரைக்கும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். At the end of this archaeology research, it was concluded and released recently that up to a distance of 2 kilometers there were the broken parts of the wheels of Pharaoh's chariot, the bones of the horses, the bones of men, the valiant soldiers. பல்வேறு ஆராய்ச்சிக்கு பிற்பாடு அது நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு பிரிட்டிஷ் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. After a lot of experiment research, it was proved beyond doubt. At present, it is in British Museum. அதனுடைய ஒரிஜினல் படத்தை தான் இங்கே பார்க்கிறீர்கள். You see the original picture here. பார்வோன் ரதத்தின் சக்கரத்தை கலட்டுவேன் என்பது தேவனுடைய வார்த்தை. The promise of God was, I will remove the wheels of Pharaoh's chariot. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார். In the book of Exodus chapter 14, the Lord spoke. நான் பார்வோனின் ரதத்தின் சக்கரங்களை கலட்டுவேன். I will take away the wheels of Pharaoh's chariot. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். The book of Exodus chapter 14 verse 25, read at home. ரதங்களின் சக்கரங்களை கலட்டினார். He took away the wheels of the chariot. செங்கடலிலே கடல் பாசிகளுக்கு நடுவே சிக்கியிருந்ததான பார்வோனின் ரதத்தின் எத்தனையோ சக்கரங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கடலுக்குள் எடுத்ததான போட்டோவை தான் இங்கே பார்க்கிறோம். Among the sea weeds, many wheels of Pharaoh's chariot remained entangled in the masses. That has been photographed. Many such things are here in the picture. குதிரையின் எலும்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய படத்தை இங்கே பார்க்கிறோம். They have found out the bones of the horses. Those things we see here. மனித எலும்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். They have found out the bones of the men. இதுவரையிலும் அது ஒரு கட்டுக்கதை என்று பரியாசம் பண்ணினான
உலகமானது இன்றைக்கு இந்த ஆராய்ச்சிக்கு பிற்பாடு அது சத்தியம் என்பதை இதை அறிந்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். The world has been mocking simply it was a fable story, but today after this research they have accepted its fact. இது எதை காட்டுகிறது பிரியமானவர்களே? What does it show, beloved people of God? மனிதன் இரண்டு விதங்களிலே பாவியாயிருக்கிறான். Man is a sinner by two ways. நேற்றைக்கு நாம் பார்த்தது போல பிரேத குழியிலே காணப்படுகிற அனுபவம் இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு மனிதனுடைய கிரியைகளின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது. As we saw yesterday, a person is in the grave in a dead condition, but by the blood of Jesus Christ his sins are forgiven. The sins committed in by action are forgiven. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். கிரியையுள்ள பாவத்துக்கு கிடைத்த விடுதலையை காட்டுகிறது. By the blood of the Paschal lamb Israelites left the land of Egypt. It shows the sins done in action. ஆனால் அதே வேளையில் ஜென்ம சுபாவம் ஜென்ம பாவம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் காணப்படுகிறது. The natural sin is present in each and every man. அந்த பாவம் இந்த மனிதனை துரத்திக் கொண்டே வருகிறது. This natural sin is chasing this man. எப்படி அந்த பார்வோனின் ரதங்கள், பார்வோனின் குதிரைகள், பார்வோனின் சேனை இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்ததோ, how the chariots of Pharaoh, how the horse of Pharaoh, how the soldiers of Pharaoh were chasing, following the Israelites. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அருமையான நண்பனே, உன்னுடைய ஜென்ம பாவம் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது. Beloved friend who received the remission of sins, you whether you are liking or disliking, your natural sin will be following you. இந்த பார்வோனின் சேனையை அழிக்கும்படியாக அன்றைக்கு தேவன் வைத்த மார்க்கமே சிவந்த சமுத்திரத்தின் மார்க்கம். The way which the Lord has provided on that today in not to destroy the army of Pharaoh, it was by crossing the Red Sea. பார்வோனின் ரதங்களும் குதிரைகளும் இங்கே அழிக்கப்பட்டது. Here the chariots of Pharaoh and the horses were destroyed. இந்த பார்வோனின் ரதம் குதிரைகள் எதை காட்டுகிறது? The chariots of Pharaoh and the horses, what they signify? அதான் ஜென்ம பாவம், பெருமை, சுயம், இவையெல்லாம் ரதங்கள், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். Natural sin, pride, ego, some boast about chariots and horses. ரதமும் குதிரைகளும் மேன்மை பாராட்டுகிற பெருமையின் சுபாவத்தை, அந்த ஜென்ம பாவத்தை, சுயத்தை, முரட்டாட்டத்தை வெளிப்படுத்துகிறது. The chariots and the horses show our pride, our ego, our selfish nature. இயேசுவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அருமையான தேவ ஜனமே, Oh beloved people of God who received the remission of sins through blood of Jesus Christ. நம்மில் பலரும் ஞானஸ்நானம் எடுத்து பல வருஷங்கள் ஆகிவிட்டதே. It is many years after some of us took water baptism. நம்மில் எத்தனை பேருடைய ஜென்ம பாவங்கள் அழிக்கப்பட்டது என்று தைரியமாய் சொல்ல முடியும்? How many people can say boldly, my natural sin has been destroyed? அப்படி அழிக்கப்படாவிட்டால் இதுவரையிலும் அந்த ஜென்ம பாவங்கள் என்னையும் உங்களையும் பின்தொடர காரணம் தான் என்ன? If it has not been destroyed so far, why those natural sins are following you and me till now? இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு, இந்த செங்கடலின் வல்லமைக்கு உங்களுடைய ஜென்ம பாவத்தை, என்னுடைய ஜென்ம பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? Doesn't this Red Sea is possessing the power to destroy your natural sin and my natural sin? இல்லை, ஞானஸ்நானத்தின் மூலமாக திரித்துவத்தின் இரண்டாவது தேவனை கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே என்று பவுல் சொல்லுகிறாரே, அந்த வார்த்தை பொய்யோ? St. Paul says, by water baptism you have put on Lord Jesus Christ, who is the second person of the Trinity. Is that verse false? குறைவு எங்கே? Where is the shortcoming? தோல்வி எங்கே? Where is the failure? தேவனுடைய வார்த்தையிலே தோல்வியா? Is there a defeat to the word of God? இல்லை, ஞானஸ்நானம் எடுத்த நம்மிடத்திலே தோல்வியா? Is the failure with us we received water baptism? பிரியமானவர்களே, மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்லுகிறேன், நம்மிடத்திலே தான் தோல்வி இருக்கிறது. With much humbleness I cite, beloved people of God, the fault is with us. ஞானஸ்நானம் ஒரு நாள் முடிந்து போகக்கூடிய ஒரு சடங்காச்சாரம் அல்ல. The water baptism is not a ritual which ends on a single day. ஒவ்வொரு நாளும் அந்த வல்லமையை, திரித்துவத்தின் இரண்டாவது தேவனை ஒவ்வொரு நாளும்
தரித்துக் கொள்ள வேண்டும். Every day we should be experiencing the power of Lord Jesus, the second person of Trinity. தேவனோடு நடந்த பரிசுத்தவான் என்று சொல்லுவார்கள் பாஸ்டர் எஸ்பி எர்னஸ்ட் அவர்கள். Pastor S.B. Ernest was a saint who was walking with God. அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை எழுதி வைத்திருக்கிறார். He has written his personal experience. ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையிலே எழும்பி தன்னுடைய ஒவ்வொரு அவயத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பாராம். Every day in the early morning he used to get up and submit, surrender every member of the body to Lord Jesus Christ. தன்னுடைய நகத்தை கூட ஆண்டவரிடம் கொடுப்பார். ஆண்டவரே என்னுடைய நகத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். He used to submit even nails. My Lord, I submit my nails to you. அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் பரியந்தம் இயேசுவின் நாள் பரியந்தம் அவர் காக்க வல்லவர். What we commit unto him, he is able to keep it till the day of Christ, till that last day, whatever we commit unto him. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? What should the people who water baptism do? ரோமர் 6 அதிகாரம் 19 வசனம். Romans chapter 6 verse 19. இப்போ என்ன எடுத்துக்கொண்டு நான் ஒரு குடிகாரனாய் காணப்பட்டேன். I was a drunkard. போதை மாத்திரைக்கு அடிமைப்பட்டவனாய் இருந்தேன். I was a slave to செயின் narcotics. ஸ்மோக்கராய் காணப்பட்டேன். I was a chain smoker. பிரியமானவர்களே, இந்த ஒவ்வொரு அவயமும் முந்தி பாவத்துக்கு அடிமையாய் காணப்பட்டது. Previously, all the members of the body were slaves to sin. அக்கிரமத்துக்கு அடிமையாய் காணப்பட்டது. It was slave to iniquity. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு After I was water baptized, ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையிலே every day early in the இந்த morning, ஒவ்வொரு அவயத்தையும் சர்வ அங்க தகனத்தையும் பலியாக தேவ சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டும். we should submit, surrender this every member of the body as a sacrifice to God. அதிகாலை வேளையிலே தேவன் சத்துருக்களை அக்கிரமத்தின் வல்லமையை சங்கரிக்கிறார். Early in the morning, the Lord is destroying the powers of wickedness. அக்கிரமக்காரர் கர்த்தருடைய நகரத்திலே இராதபடிக்கு அதிகாலையிலே நான் சங்கரிப்பேன். In the early morning, I will destroy the wicked doers so that they may not live in the city. ரோமர் 6:19 வாசிப்போம். Romans chapter 6 verse 19, let us read. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். இந்த நீதியாகிய சூரியனுக்கு, இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு உன்னுடைய ஒவ்வொரு அவயத்தையும் அதிகாலை வேளையிலே அடிமையாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Early in the morning, you should yield every member of your body to the Son of Righteousness, to the water baptism doctrine every day. இங்கே அருமையான பெற்றோர்கள் இருக்கிறார்கள். Here there are beloved parents. உங்களுடைய அருமையான பிள்ளைகள் பாவம் நிறைந்த உலகத்தில் ஒரு இன்டர்நெட் யுகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் இன்னும் பல்வேறு இடங்களுக்கும் வேலைக்கும் போய் வருகிறார்கள். Your delicate children are living in the world which is full of sin, in the world of internet. They are going to schools and colleges and other places. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? What you have done for the delicate children, God has given unto you. மீகா 1 அதிகாரம் 17 வசனத்திலே தீர்க்கதரிசி சொல்கிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட அருமையான பிள்ளைகள் நிமித்தம் உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக் கொள், கழுகை போல முழு மொட்டையாயிரு. Micah chapter 1 verse 17, the prophet has told, for the delicate children God has given you should pull your head, you should make your head bald like the eagle. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை, உலகத்தின் பாவம், உலகத்தின் தீட்டுகள் பிரவேசிக்காமல் இருக்கும்படியாக ஒவ்வொரு பெற்றோரும் அதிகாலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். Every parent should get up early in the morning, tell the name of each child and submit them in the hands of God so that they may not be destroying the powers of the evil world in this life. மனசாட்சியின் காலத்திலே ஜீவித்த ஒரு தகப்பனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். I want to introduce a father who lived during the dispensation of conscience. அவனுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். He had children. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பழக்க வழக்கம் காணப்பட்டது. Those children had a habit, custom. திங்கட்கிழமை ஒரு நாள் ஒருத்தருடைய வீட்ல எல்லா பிள்ளைகளும் கூடுவார்கள், விருந்து சாப்பிடுவார்கள். On Monday they will gather in the house of one child and they will have a feast. செவ்வாய்க்கிழமை இன்னொருத்தருடைய வீட்ல, On Tuesday in another house. புதன்கிழமை இன்னொருத்தருடைய வீட்ல, On Wednesday in another house. வேற உலகத்தாரிடத்துல அவங்க போகல. They do not go to worldly people. ஆனால் அப்படி இருந்தாலும் Even though it was, இந்த விருந்து முடித்து பிள்ளைகள் திரும்பி வரும்போது when the feast is over and the children are அந்த returning, தகப்பனுடைய உள்ளம் எப்படி துடிக்கிறது? how the heart of the father was boiling. நாம் வாசிக்கிறோம், யோபு என்கிற அந்த பக்தன் அதிகாலை வேளையில
எழும்பி தன் பிள்ளைகளுடைய லக்கத்துக்கு தக்கதாக ஒவ்வொருடைய எண்ணிக்கைக்கு தக்கதாக சர்வ அங்க தகன பலிகளை அதிகாலையிலே செலுத்தினார். A godly man Job woke up early in the morning. According to the number of his children, he was offering burnt sacrifices. ஞானஸ்நானம் எடுத்தால் போதாது, நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயத்தையும் நீதிக்கு அடிமையாக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய கண்களை ஒப்புக் கொடுக்கிறேன், காதுகளை ஒப்புக் கொடுக்கிறேன், வாயை ஒப்புக் கொடுக்கிறேன், ஒவ்வொரு அவயத்தையும் அதிகாலையிலே ஒப்புக் கொடுத்து தேவ ஜனமே பயிற்சி எடுங்கள், இனி காலமில்லை. It is not simply enough if we say I took water baptism, but every day early in the morning you should get up and yield every member of the body, your head, your mouth, your hand, your leg, each part of the body. You should get up, you should do this exercise, beloved children of God. பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்கள், விவாகம் பண்ணி கொடுக்கிறீர்கள், தேவையானதை வாங்கி கொடுக்கிறீர்கள், அதோடு உங்களுடைய கடமை முடியவில்லை. You are bringing up the children, you are educating them, you are giving them in marriage. With that your duty doesn't ஒரு end. தகப்பனுடைய இருதயம் துடிக்கிறதை பாருங்கள். How the heart of a father is என் troubled. மகனே, என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் செத்தேனானால் நலமாயிருக்கும். Oh my son Absalom, in your place had I been slain, it's better. உங்களுடைய பிள்ளைகள் பிழைக்கத்தக்கதாக, இந்த உலகத்தின் பாவத்துக்கு தீட்டுகளுக்கு தப்பத்தக்கதாக தேவ சமூகத்திலே விழுந்து கிடப்போமாக. Let us fall in the presence of God, that our children may survive the bullies of the world. They may not be affected by the evils of the sinful society. பாருங்க, பாவம் குறைந்த அந்த நாட்களிலேயே யோபு சொல்லுகிறான், ஒருவேளை என் பிள்ளைகள் பரியாசம் பண்ணி அல்லது தேவனை தூசித்து தங்கள் இருதயத்தில் தேவனை குறித்து பரியாசமாய் பேசியிருப்பார்களோ என்று சொல்லி தங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகாலையில் எழும்பி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். During those days sin was not so much in multiple manner, but even that days the father Job says, perhaps my children might have sinned, they have cursed God in their mind. In that way he was feeling sad for their children and offering burnt sacrifice early in the morning. ஒரு பெரிய நபரை ஒரு தேசத்தின் தலைவரை, ஒரு அதிகாரியை சந்திக்க வேண்டுமானால் அப்பாயின்மென்ட் கேட்க வேண்டும். If you want to meet a minister or a big officer, you should get an appointment. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை சந்திக்க நமக்கு ஒரு அப்பாயின்மென்ட் தேவையாக இருக்கிறது. We need an appointment to meet God who created heaven and the earth. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். The prophet says, seek the Lord when you can find the Lord. அவர் எப்போது கண்டடைய முடியும்? When we can find him. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். Those seek me early shall find me. எதற்காக அதிகாலை? Why for this early morning? பிரியமானவர்களே, அக்கிரமத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுகிற வேளை அதிகாலை. Early morning is hour when the works of iniquity, wicked workers are destroyed. அந்த அக்கிரமத்தின் வல்லமைகள் உங்களோடு உங்களுடைய பிள்ளைகளோடு கிரியை செய்கிற வேளையும் அதிகாலை. The powers of wickedness, we are fighting against your children at what time? It is early in the morning. ஆகவே தான் லூசிபருக்கு அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. Lucifer is called the son of morning. You fell from the heaven. தேவன் எப்போது தேவ ஜனங்களுக்கு உதவி செய்கிறார்? How the Lord is helping the people of God. உங்களுடைய தோல்விகளை, Your failures, உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளை, problems in the families, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சகாயம் கிடைக்க வேண்டுமா? whether spiritual life or worldly life, you want a help from God. ஒரு நதி உண்டு, There is a river. அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். Streams thereof will rejoice the city of God and the place where the most high God is dwelling. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். God is in the midst of it. அது அசையாது. It will not move. ஏன் அசையாது? Why it will not move? எங்கே தேவன் அதன் நடுவில் இருக்கிறார்? In which place God is present? அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். Early in the morning God will help. ஆகவே பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தவான் சொன்னது போல, நம்முடைய பாஸ்டர் எஸ்பிஎன்எஸ் அவர்கள் எழுதி வைத்து போனது போல, அதிகாலை வேளையிலே நம்முடைய ஒவ்வொரு அவயங்களையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தார். அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தவைகளை அன்னாள் வரையும் அவர் காக்க வல்லவர். As Pastor S.B. Ernest, our saint, has written, gone early in the morning, he submitted all the members of the body. Whatever submitted early in the morning, the Lord was able to preserve till the end. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name. இங்கே நாம் பார்ப்போமாக, இஸ்ரவேல் ஜனங்களை பின்பற்றி வந்ததான அந்த மேன்மை பாராட்டல், அந்த சுயம், அவங்களுடைய பெருமை, அந்த எல்லா ஜென்ம பாவத்தின் வல்லமையும்
சிவந்த சமுத்திரத்திலே ஆண்டவர் அளித்தார். The pride, the boasting, the ego that were following the children of Israel, all these powers were destroyed by God in the Red Sea. இந்த பார்வோனின் ரதத்தின் சக்கரம் உருக்குலைந்த நிலவரத்திலே இந்த இரண்டாம் நாள் களக்காடுக்கு விஜயம் செய்திருக்கிறது. The wheels of Pharaoh's chariot have visited Kalakkadu in the condition having lost their farm and sheep to Kalakkadu and preach a gospel. களக்காடிலே காணப்படுகிற அருமையான கிறிஸ்தவ சமுதாயமே, Oh Christian society, beloved friends of Kalakkadu, எந்த பார்வோனையும் அவனுடைய ரதத்தையும் அவனுடைய சேனையும் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. you need not be afraid of any Pharaoh, his chariot or his soldiers. உன்னுடைய பாரம்பரியத்தை, உன்னுடைய சடங்காச்சாரத்தை, உன்னுடைய வருஷ பழக்க வழக்கத்தை விட்டு வெளியே வா. You come out of the traditions, rituals and the years of experiences. இன்றைக்கு மெய்யான ஞானஸ்நான சத்தியத்தை அறிந்தாலும் அந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு அநேகர் கீழ்ப்படிகிறது இல்லை. Even though many people know what is the true water baptism, they are not obeying to the true water baptism. சில அதிகாரங்களுக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். They are afraid of certain powers. பிரியமானவர்களே, பார்வோனின் ரதத்தின் சக்கரத்தை கலட்டின தேவனை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். We introduce the God who has took away the wheels of Pharaoh's chariot. குதிரை எதை காட்டுகிறது? What does horse show? யோபின் புத்தகத்திலே கர்த்தர் யோபுவிடத்திலே சொன்னார் குதிரையுடைய சுபாவத்தை குறித்து. In the book of Job, the Lord spoke to Job about the characteristics of horse. அது மெயின் சுபாவம் கர்வம் கொள்ளும். It is having that pride. It's நிகி என்று கணைக்கும், அடுத்தவங்களை பார்த்து நிகி என்று கணைக்கும் ஒரு பரியாசத்தின் ஆவி இன்றைக்கு தேவ ஜனங்களையும் ஆட்டி படைக்கிறது. It is making the noise ha. In that way, it is mocking the other people. Such kinds of spirit of ridicule is even moving the people to it. தேவனுடைய வார்த்தைக்கும் மார்க் போடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தேவ ஜனங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். The people of God, anointed children of God, are grown to the extent they are awarding marks the sermon delivered by saints. இந்த சத்தியத்துக்கு கடந்து வந்தபோது ஒரு வசனத்தை கேட்டால் அது எந்த வசனமா இருந்தாலும் யார் அதை சொல்லி இருந்தாலும் நடுங்கனான ஒரு நபர்தான் நீ. When you came to the truth, you were an individual. Whoever gave the word, whoever spoke, you are trembling before the word of God. அன்றைக்கு தேவனுடைய வார்த்தை யார் சொன்னாலும் நடுங்கினபடினால் தேவனுடைய கண்கள் உன்மேல் உன் குடும்பத்தின் மேல் பதிக்கப்பட்டிருந்தது. As you trembled on that day, whoever may give that word of God, the eyes of God were fixed upon you and family. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்கிற வார்த்தை ஒரு கட்டுக்கதை அல்ல. I will look unto the man who trembles before my word. This word is not a fable. ஆனால் வருஷங்கள் ஆக ஆக as years pass by, தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பெண் போடக்கூடிய அளவுக்கு, மார்க் போடக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஞானம் வளர்ந்திருக்கிறது. our wisdom has, knowledge has grown to the extent that we are awarding marks for the word of God. ஆகவே தான் கர்த்தருடைய கண் உன்னை விட்டும் உன்னுடைய வியாபார ஸ்தலத்தை விட்டும் உன்னுடைய பிள்ளைகளை விட்டும் இன்றைக்கு விலகி நிற்கிறது. Therefore the eyes of God is remaining aside from you, from your children and from your business. எசேக்கியேல் 9 அதிகாரத்தை வாசிக்கும் போது என் கண் உன்னை தப்ப விடாது என்கிற சத்தத்தோடு வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். In Ezekiel, the Lord says, my eye will not spare. With that word, the Lord has come seeking the people who tremble before the word of God. தேவனுடைய கண் உன்மேலும் உன்னுடைய குடும்பத்தின் மேலும் பதிக்கப்படுவதாக. May the eyes of God be fixed on you and your family. அப்போது எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். Then you will receive all sorts of blessings. எல்லா பார்வோனின் ரதத்தின் வல்லமையை, குதிரையின் வல்லமையை, எல்லா வல்லமையும் ஆண்டவர் செங்கடலிலே அழித்து போடுவார். அது நிச்சயம். The Lord will destroy all the powers of Pharaoh, all the powers of the Pharaoh chariot and the horses. It's definite he will destroy the Red Sea. குதிரையுடைய சுபாவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். We see the character of horse. இந்த சுபாவத்தோடு தான் மனிதனுடைய ஜென்ம பாவம் காணப்படுகிறது. With this character, the natural sin of man is. ஞானஸ்நானம் எடுத்தும் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வல்லமைக்குள்ள நாம் நம்மை ஒப்புக் கொடுக்காதபடினால, இயேசுவின் மரணத்துக்குள்ள நாம் நம்மை ஒப்புக் கொடுக்காதபடினால நாம் நாமாகவே இருக்கிறோம். Even though we are water baptized, we have not submitted to the truth of water baptism. We have not submitted to the power of Jesus Christ. Therefore, we remain as ourselves. நம்முடைய குதிரைகள் நமக்குள்ளே உயிரோடவே இருக்கிறது. இன்னும் குதிரைகள் மரித்து உருக்குலைந்து ஒரு எலும்புகளாக மாறவில்லை. Our hearts are remaining alive in our life. They have not died. They have not lost the form. They have not become bones. யோபின் புத்தகத்தில் குதிரையுடைய பல சுபாவங்களை நாம் பார்க்கிறோம். In the book of கர்த்தர் யோபினிடத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். the Lord is teaching Job. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ? Who gave the fierce? யோபு 39 இருந்து வாசிக்கிறோம். The book of Job chapter 30. பிரியமானவர்களே, அதுக்கு 25ஆம் வசனத்திலே verse 25. எக்காலம் தொனிக்கும் போது நிகி என்று கணைக்கும்.
He said about the trumpets, ha ha. எக்காலம் துணிக்கும் போது, When the trumpet is sounded. எக்காலம் எப்போது துணிக்கிறது? பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் உண்டு. In the Old Testament there was a law. சபை புறப்படும் போது, When the congregation சபையை ஆயத்தப்படுத்த முடியாக, not to prepare யுத்தத்துக்கு புறப்பட பண்ண முடியாக, make them go for battle. இப்படி ஒரு அழிவு வரப்போகிறது. Destruction is coming. தேவன் எக்காலத்தை களக்காட்டிலே ஊதுகிறார். The Lord is sounding the trumpet at Kalakad. ஓசியா 8:1 படி, According to Hosea chapter 8, உன் வாயிலே எக்காலத்தை வை. keep the trumpet in your mouth. இதோ கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறார். The enemy is coming as an eagle against the house of the Lord. ஒரு எச்சரிப்பின் எக்காலத்தை ஆண்டவர் The வைத்திருக்கிறார். Lord has kept a trumpet of warning. பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த எக்காலத்தை சத்தத்துக்கு பயப்பட போகிறீர்கள்? How many people will fear the sound of the trumpet? ஜென்ம பாவம் உயிரோடு இருப்பவர்கள், இந்த குதிரை உயிரோடு இருப்பவர்கள் நிகி என்று கணக்கிறதான ஒரு அனுபவம் The காணப்படும். people in whom the horse is alive, the natural sins alive, they are laughing ha ha. 22ஆம் வசனத்திலே அது கலங்காது, பட்டயத்துக்கு பின்வாங்காது, பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். In verse 22, he mocks at fear and is not afraid, neither turneth back from the sword. பட்டயத்துக்கு பின்வாங்காமல் இருக்கும். It is not turning from the sword. தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயம், This word of God, that is the sword. அந்த பட்டயத்தை கண்டு நாம் நடுங்கி பின்வாங்கத்தான் வேண்டும். We should tremble and withdraw from that word. ஆனால் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். But the natural man will not accept the spiritual things of God. They are foolish unto him. பிரியமானவர்களே, ஞானஸ்நானத்தின் மூலமாக செங்கடலுக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Beloved people of God, through water baptism, Lord has brought into Red Sea. இந்த செங்கடல் எதை காட்டுகிறது? What does the Red Sea show? பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தார்களே, In the Old Testament, the Israelites passed through. அந்த செங்கடலுக்குள்ளே ஆண்டவர் பார்வோனின் ரதத்தின் சக்கரங்களை கலற்றினாரே. Lord took away the wheels of the Pharaoh chariot in the Red Sea. இன்றைக்கு உங்களுடைய ஜென்ம சுபாவம் ஞானஸ்நானத்தின் மூலமாக ஞானஸ்நானம் எடுத்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. ஜென்ம சுபாவம் என்கிற அந்த ரதத்தின் சக்கரத்தை இன்றைக்கு ஆண்டவர் கலற்றி இருக்கிறாரா? அவருக்கு கலற்ற முடிந்ததா? It is many years since you were water baptized, but was it possible for God to take away the wheels of the chariot Pharaoh? That is your natural sin. ஆண்டவருக்கு வல்லமை இல்லையோ? Doesn't God possess power? பின்ன ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஜென்ம பாவத்தை அவர் இன்னும் அழிக்கவில்லை? Why the Lord has destroyed the natural sin in your life and my life? இன்னும் பல பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்க காரணம் என்ன? Why we are enslaved to many sins even today? ஒரே ஒரு விஷயம் தான் பிரியமானவர்களே. Only one thing, beloved people. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலிலே வைத்து பார்வோனின் சேனையினால் பாதுகாக்கப்பட்டார்களோ, In what manner Israelites were preserved from the Red Sea, from the army of Pharaoh? சத்துருக்களின் வல்லமை எப்படி செங்கடலுக்குள்ளே வைத்து அழித்து சங்காரம் பண்ணப்பட்டதோ, How the power of the enemy was destroyed completely in Red Sea? நம்மை பின்தொடர்ந்து வருகிற ஜென்ம சுபாவத்தை முற்றிலுமாக ஜென்ம பாவத்தை ஆண்டவர் அழிக்க வேண்டுமானார், If the Lord is to destroy the natural sin that is following us, ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் கடந்து வந்திருக்கிற புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் கடந்து வந்திருக்கிற அந்த சிவந்த சமுத்திரம் தான் என்ன? we are the New Testament spiritual Israelites. What is the Red Sea that we have to pass through? ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Romans chapter 6 verse 3. ரோம சபையார் ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள், Romans are water baptized. ஆனால் ஜென்ம பாவம் அளிக்கப்படவில்லை. The natural sin was எவ்வளவோ not destroyed. தோல்விகள் காணப்பட்டது, There were so many failures, சரீரத்திலே வியாதிகள் இருந்தது. sickness in the body. ஆகவே பவுல் கேட்கிறார், St. Paul is asking. ஆவியானவர் பவுலை கொண்டு கேட்கிறார். The Spirit of God asked through ரோமர் St. Paul. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி, According to Romans chapter 6 verse 3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் So many of us as were baptized to Jesus Christ. அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? Know you not that you were baptized into his death? புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டு ஜனமாகிய நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற செங்கடல் சிவந்த சமுத்திரம் என்ன? What is the Red Sea that Lord has kept before us for the New Testament people? We. உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் போராடுகிற சத்துருடைய வல்லமைகள் சங்கரிக்கப்படக்கூடிய ஸ்தலம் எங்கே? This is the place where all the powers that are fighting against your family will be destroyed. இயேசுவுடைய மரணம் பிரியமானவர்களே, Beloved people of God, the death of இயேசுவுடைய கல்வாரி பாடுகள், the sufferings of Jesus at Calvary. அந்த கல்வாரி பாடுகளுக்குள்ளே ஞானஸ்நானம் எடுத்த தேவ ஜனமே, உங்களில் எத்தனை பேர் உங்களை ஒளித்து பாதுகாக்கிறீர்கள்? Oh spirit water baptized people of God, how many people are you are hiding yourselves under the death and sufferings of Lord Jesus Christ? ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Romans chapter 6 verse 3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல்
அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானத்தின் மூலமாக நீங்கள் வேறு எங்கு வரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களாவது ஒரு சாதாரண சிவந்த சமுத்திரத்துக்குள்ள தான் போனார்கள். The Israelites went simply in the Red Sea, but we did not come to that ordinary place. அந்த எழுத்தின்படியான சிவந்த சமுத்திரமே அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனையை அழித்திருக்க கூடுமானால், if the literal Red Sea had the power to destroy the Pharaoh's army, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய தேவ ஜனமே, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசுவின் மரணத்துக்குள்ளாக அல்லவா கடந்து வந்திருக்கிறீர்கள். oh spiritual Israelites, by the water baptism you received, haven't you come into the death of Lord Jesus Christ? இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து, உங்களை பின்தொடர்ந்து வருகிற பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்க இயேசுவின் மரணத்துக்கு வல்லமை இல்லையோ? Doesn't the death of Jesus possessing the power to deliver you from the problems that you face, from the afflictions and sufferings that you undergo? இயேசுவின் மரணத்துக்கு வல்லமை உண்டு என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe the death of Jesus is possessing the power? கண்களை மூடி உங்களுடைய பிரச்சனைகளை இந்த மரணத்துக்கு உள்ளே கொண்டு வாருங்கள். Close your eyes and bring all your problems in that death. ஒரே ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? Only one mystery. நம்முடைய தோல்வி, our failures, நம்முடைய பாவம், our sin, நம்முடைய ரகசிய பாவம், our secret sin, நம்முடைய வியாதி, our sickness, இவை எல்லாவற்றையும் இயேசுவின் மரணத்துக்கு வெளியே நாம் வைத்திருக்கிறோம். we are keeping everything outside the death of Jesus. ஆகவே தான் அந்த பாவம் உயிரோடு இருக்கிறது. Therefore the sin is alive. ஆகவே தான் அந்த அக்கிரமத்தின் வல்லமை உயிரோடு இருக்கிறது. The power of wickedness is alive. ஆகவே தான் அந்த ஆஸ்மா, அந்த கேன்சர் உயிரோடு இருக்கிறது. Asthma, cancer is alive. நீதியின் சூரியனை தரித்துக் கொள்ளும்போது, When you put on the righteousness, மல்கியால வாசித்தோமே, we read in Malachi, அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். under his wings there is healing. தெய்வீக ஆரோக்கியம் ஞானஸ்நானத்திலே உண்டு. There is divine healing in water baptism. நீ பலவீனமுள்ள ஒரு ஆளாக அல்ல, Not as a weakling. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு கொழுத்த கன்றை போல ஓட போகிறாய். In spiritual life, early life, you will run like a fat calf. அருமையான ஞானஸ்நானம் எடுத்த தேவ ஜனங்களே, Oh beloved people of God who are water நீங்கள் baptized, ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால், if you are not water baptized, ஞானஸ்நானத்தை குறித்து கேள்விப்பட்டோமே ஞாயிற்றுக்கிழமை காலையில், we heard about water baptism on Sunday morning. பிரியமானவர்களே, உங்களுக்கு தெய்வீக ஆரோக்கியம் கிடைக்கும்படியாக, You will get divine health. உங்கள் வியாபாரத்திலே காணப்படுகிற சத்துருடைய வல்லமைகள், செய்வனை பிசாசுகள் அழிக்கப்படும்படியாக, The powers of the enemy in the business, the sorcery, magic, all to be destroyed. உன் மனசாட்சியை வாதித்துக் கொண்டிருக்கிற, ஜெபிக்க விடாமல், துதிக்க முடியாமல், கூட்டங்களுக்கு போக முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த அந்தரங்க பாவம், ரகசிய பாவம், அந்த பாவத்தின் வல்லமிலிருந்து நீ, உன் குடும்பம் தப்புபடியாக. The secret sin, private sin is prevent you from praying, you reading the scripture, attending meetings, in order to get away from the wicked powers. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us close our eyes. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் இந்த கூட்டம் முடிய போகிறது. The meeting is ending. நான் உங்கள் எல்லாரும், இந்த களக்காட்டிலே காணப்படுகிற எல்லாரையும், All the people at Kalakad, நான் இத்தனை வருடம் ஆகிவிட்டது ஞானஸ்நானம் எடுத்து. so many years since I water baptized. உண்மைதான் பிரியமானவர்களே, It's true beloved. உங்களை குறித்து எனக்கு தெரியாது. I do not know about நான் you. உங்களை யாரையும் குற்றப்படுத்த I'm not வரவில்லை. accusing you. என் கரங்களை உயர்த்துகிறேன். I lift my hands. குதிரை என்னுடைய வாழ்க்கையில் உயிரோடு உண்டு. The horse is alive in my life. என்னுடைய வாழ்க்கையில் ரதம், அந்த ரதத்தின் சக்கரம் அப்படியே இருக்கிறது. The chariot, the wheels of chariot remain as it is in my life. குதிரை வீரன் ஆணவம் படைத்தவனாக, அகம்பாவம் படைத்தவனாக என் வாழ்க்கையிலே ஞானஸ்நானம் எடுத்து 18 வருடங்கள் ஆனாலும் இன்றைக்கு இருக்கிறான். The horseman is alive as a valiant man, strong man, even though it is 18 years since I water baptized, he is alive today. திருத்துவ தேவன் தூதர்கள் சமூகமாக இந்த களக்காட்டு பந்தலிலே தன்னுடைய முழு மகிமையோடு இறங்கி இருக்கிறதை காண்கிறேன். The triune God has come to Kalakad, has descended with full majesty, glory with all the angels. நான் தேவ சமூகத்தில் என்னை அறிக்கையிடுகிறேன். I confess myself in the presence என் of வாழ்க்கையிலே காணப்படுகிற குதிரை, அந்த கர்வம், மூர்க்கம், நிகி என்று கணக்கிற சுபாவம், தேவ வசனத்துக்கு பயப்படாமல் அலட்சியம் பண்ணுகிற சுபாவம், அதற்கெல்லாம் காரணம், முழு காரணம் நான் தான். ஆண்டவரே, நீர் அல்ல, உடைய ஞானஸ்நானத்தின் வல்லமை அல்ல. You are not responsible. The doctrine of water baptism not responsible for the failures, defeats, arrogant nature, haughty nature, pride, all the things that arrive. Oh Lord. தண்ணீரிலே முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தவானுடைய கையில் எடுத்து எழுத்தின்படியாக வசனத்தின்படி நான் என் வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது. Literally I submitted the hands of the God and water baptized. ஆனால் பாஸ்டர் எஸ்பிஎன்எஸ் அவர்கள் சொல்வது போல ஒவ்வொரு நாளும் இந்த மரணத்துக்குள்ளாக, இயேசுவின் மரணத்துக்குள்ளாக என் ஆவி, ஆத்தும, சரீரம் கடந்து வரவில்லை. As Pastor SB Ernest has been telling, my spirit, soul and body did not come in the death of Lord Jesus Christ every morning. ஆவி, ஆத்தும, சரீரத்திலே 20 பாத்திரங்கள் உண்டு. There are 20 vessels in the spirit, soul and body. இதோ
இயேசுவின் மரணம் களக்காடிலே இறங்கி வந்திருக்கிறது. The death of Jesus Christ has descended to Kalakad. ஞானஸ்நானம் எடுத்த தேவ ஜனமே, Oh, water baptized people of God. அந்த மரணத்துக்குள்ளே ஓடி உன்னை ஒளித்துக் கொள்வாயாக. Oh, run into the death and hide yourself in the death of Jesus. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். Because you are dead. கொலோசை சபைக்கு பவுல் சொல்லுகிறாரே, Colossians and Paul is saying, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். you are dead. ஞானஸ்நானம் ஒரு அடக்க ஆராதனை, The water baptism is burial service. அது ஒரு மரணம். It's a death. அது நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு பிரியமானவர்களே. It took place in our life, நம்ம beloved. எல்லாருடைய வாழ்க்கையில் In நடந்திருக்கிறது. the life of all people. ஆனா அடுத்த கட்டம் ஒன்று இருக்கிறது. The next stage, உங்களுடைய ஜீவன் your life கிறிஸ்துவுடனே கூட with Christ. தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. It is hidden in God. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது When our life with Christ appears, நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். you also shall appear with him in glory. பிரியமானவர்களே, நீங்கள் மரித்தது உண்மைதான். It's true, you were buried. பரிசுத்தவான்கள் கையில ஞானஸ்நானம் எடுத்து 20 வருஷம் 30 வருஷம் ஆனது உண்மைதான். It is 20 years, 30 since your water baptism and sins. இதுவரைக்கும் கிறிஸ்துவின் மரணத்துக்கு வெளியே அல்லவா நீ காணப்பட்டாய். Till now, wherein you seen outside the death of Jesus. இதோ இயேசுவின் வார்த்தை, மாறாத தீர்க்கதரிசன வார்த்தை, அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற தேவ ஜனமே உன்னை அழைக்கிறது. The word of God, unchanging word of God, is calling unto you to come into the death of Lord Jesus Christ. Oh, people of God who are water baptized. விழுந்து போன தூதன், The fallen angel. எல்லாரும் தியானித்துக் கொண்டிருங்க. All be விழுந்து meditating. போன தூதன், The fallen angel. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு தூதன், He is simply an ordinary angel created by அவன் God. மூலமா இந்த பாவத்தின் வல்லமை, Through him, the power of sin, அந்த மாம்சத்தின் வல்லமை, the power of flesh, அந்த மரணத்தின் வல்லமை, power of death, அந்த உலகத்தின் வல்லமை the power of the world. நம்மை வருஷ கணக்காக கட்டி வைக்க கூடுமானால் If it could bind us many years, இயேசுவின் மரணத்தின் வல்லமையே, oh, the power of the death of Jesus, இயேசுவின் மரணத்தின் வல்லமையே, the power of the death of Jesus, நீ எங்களை விடுவிக்க மாட்டாயா? won't you deliver us? நீ எங்களை விடுவிக்க மாட்டாயா? Won't you deliver us? இயேசுவின் தழும்புகளின் வல்லமையே, The power of the stripes of Jesus, நீ எங்களை குணமாக்க மாட்டாயா? won't you heal us? நான் விசுவாசிக்கிறேன். I believe. விழுந்து போன தூதனை பார்க்கலாம். Rather than the fallen வருஷ angel, கணக்காக for many years, அந்தரங்க பாவத்திற்கு, from secret sins, அந்தரங்க வியாதிகளுக்கு, secret to sickness, அந்தரங்க சாபத்துக்கு secret curse, உன்னை கட்டி வைக்க அவனுக்கு கூடுமானால் you could bind you. இயேசுவின் மரணத்தின் வல்லமைக்கு, The power of the death of Jesus, விழுந்து போன தூதனால் ஸ்தாபிக்கப்பட்ட பாவத்தின் வல்லமையை பார்க்கலாம். rather than the power of sin which has been established on the fallen angel, வியாதியின் வல்லமையை பார்க்கலாம். rather than the power of the sickness, சாபத்தின் வல்லமையை பார்க்கலாம். power of the curse. எத்தனையோ கோடி 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 மடங்கு இயேசுவின் மரணத்துக்கு வல்லமை உண்டு. Grows and times the power of the death of Jesus Christ is possessing. இனியும் நீ வியாதியாய் திரும்பி போனால் தவறு இயேசுவின் மேல் அல்ல, வார்த்தையின் மேல் அல்ல, தேவன் மேல் அல்ல, இந்த சுவிசேஷ கூட்டத்தின் மேல் அல்ல. If you return a sick person, the fault is not upon the word of God, not upon Jesus Christ, not on the power of God, not on the gospel meeting. களக்காடு தேவ ஜனங்களே, Oh, people of Kalakad, தூர இடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்கிறவர்களே, people who are listening to the word of God from far off, இயேசுவின் மரணத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். are calling you to come into the death of Jesus. மெய்யான ஞானஸ்நான சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். You obey to the true water baptism doctrine. நீதியின் சூரியனை தரித்துக் கொள்ளுங்கள். God, the Son of righteousness, இனிமேல் வரக்கூடிய அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுங்கள். you be delivered from the destruction to come. இயேசுவின் மரணத்தின் வல்லமை அசைவாடுவதை காண்கிறேன். I see the power of the death of Jesus moving in our midst. அவருடைய இரத்தத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. His blood is possessing power. அவருடைய எலும்புகளுக்கு ஒரு வல்லமை உண்டு. His bones are possessing a அவருடைய power. தசைக்கு ஒரு வல்லமை உண்டு. His body, flesh has a அவருடைய power. காயம்பட்ட கரத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. For his wounded hand there is a power. முள்கிரிகள் சுட்டப்பட்ட தலைக்கு ஒரு வல்லமை உண்டு. The head wherein the crown of thorns is laid, there is அந்த a power. தலையாகிய கிறிஸ்துவோடு இசைவாயாக To be joined with that head Christ. இயேசுவின் மரணம் வந்திருக்கிறது. The death of Jesus has come. இயேசுவின் மரணத்தின் வல்லமையே, The power of the death of Jesus. நீ இந்த ஜனத்தை விடுவிக்க மாட்டாயா? To deliver these people. இந்த களக்காட்டை சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்க மாட்டாயா? Won't you deliver Kalakad from the hands of the Satan?
பிதாவாகிய தேவனே, Oh Father the God, பிதாவாகிய தேவனே, oh the Father the God, என்ன நோக்கத்துக்காக for what purpose இயேசுவை Jesus இந்த பூமிக்கு அனுப்பினீரோ, you sent to this அவரை world, எதற்காக மரிக்க வைத்தீரோ, for what you made him, அந்த நோக்கத்தை that purpose இந்த களக்காட்டிலே, to Kalaka, இந்த ஜனத்திலே, among the people, என்னுடைய வாழ்க்கையிலே in my life, நிறைவேற்றுமையா. fulfill God. இயேசுவின் மரணத்தின் வல்லமைக்கு The power of the death of Jesus, தோல்வி இல்லையே. there is no defeat. இயேசுவின் மரணத்தின் வல்லமைக்கு The power of the death of Jesus, தோல்வி இல்லையே. there is no defeat. இயேசுவின் மரணத்தின் வல்லமைக்கு The power of the death of தோல்வி Jesus, இல்லையே. there is no defeat. இயேசுவின் மரணம் ஜெயித்தது. The death of Jesus is conquered. இந்த களக்காட்டிலே இயேசுவின் மரணம் ஜெயித்தது. Kalaka, the death of Jesus has conquered. இந்த பந்தலுக்குள்ள காணப்படுகிற ஒவ்வொரு பாவியின் வாழ்க்கையிலும் இயேசுவின் மரணம் ஜெயித்திருக்கிறது. Life of every sinner in this city, the power of the death of Jesus conquered. இயேசுவின் ரத்தம் ஜெயித்திருக்கிறது. The blood of Jesus has conquered. இயேசுவின் ரத்தத்துக்கு தோல்வி இல்லையே. No defeat to the blood of Jesus. நீ வியாதியஸ்தனா இருப்பாயானால் If you are a sick person, பிசாசு ஜெயித்து விட்டான். the devil has conquered. இயேசுவின் தழும்புகள் தோல்வியடைந்து கூனி குறுகி நின்று கொண்டிருக்கிறது. The stripes of Jesus are defeated. They are bowing down and bending down. இயேசுவின் தழும்புகளை நீ தோல்வியடைய பண்ண போகிறாயா? Are you going to make the stripes of Jesus defeated? எப்படி இந்த மரணத்துக்குள்ளாக வர முடியும்? How you can come into this ஒவ்வொரு நாளும் every day? அறிக்கையின் மூலமாக Confess. நான் இந்த உலகத்துக்கு I மரித்தேன், am dead to this நான் இந்த world. பாவத்துக்கு To மரித்தேன், this sin. வேஷத்துக்கு மரித்தேன், To the fashion. அந்தரங்க பாவத்துக்கு நான் மரித்தேன். To the secret sin. இயேசுக்காக நான் I பிழைத்திருக்கிறேன். live for Jesus. நான் இப்போது இயேசுவின் மரணத்துக்குள்ளே இருக்கிறேன். Now I am in the death of Jesus. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், Understand one thing. கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். So discern. நீங்கள் இயேசுவின் மரணத்துக்குள்ளே வந்துவிட்டால், If you come into the death of Jesus, நேற்றைக்கு நாம் கேள்விப்பட்டோமே yesterday we heard ஆவியின் கூட்டத்துல in the நம்முடைய உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார் என்று. நம்முடைய உள்ளங்கையில he has engraven in his palm. நான் கேட்கிறேன், I am asking, இயேசுவின் மரணத்துக்குள்ளே நீ வந்து விடுவாயானால், if you come into the death of ஒவ்வொரு Jesus, நாளும் அறிக்கையிட்டு ஞானஸ்நான சத்தியத்தை நினைவு கூர்ந்து அந்த மரணத்துக்குள்ள வந்து விடுவாயானால், if you confess, remembering the doctrine of sin and come in the death of Jesus, அந்த விழுந்து போன தூதனுக்கு, the fallen angel, அவனால் ஸ்தாபிக்கப்பட்ட பாவத்தின் வல்லமைக்கு, the power of sin established by you, மாம்சத்தின் வல்லமைக்கு, the power of flesh, உலகத்தின் வல்லமைக்கு, the power of the world, உன்னையும் you, உன் பிள்ளைகளையும் your children, உன் தொழிலையும் your business, உன் வீட்டையும் your house, அவருடைய மரணத்துக்குள்ள புகுந்து வெளியே கொண்டு வர முடியுமா? can he enter in the death of Jesus and bring you out? பிசாசுக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளே போக முடியுமா? Can the devil enter into his death? வியாதிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளே போக முடியுமா? Can the sickness enter into his death? இயேசுவின் மரணத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். You come into the death of Jesus. இதோ இயேசு அரை நிர்வாணமாக, Half naked Jesus. அரை நிர்வாணமாக Half naked. உன்னுடைய ரட்சிப்புக்காக, For salvation. என்னுடைய ரட்சிப்புக்காக Salvation. நமக்கு ஜெயம் கொடுக்க முடியாது. Give us victory. ஒரு கோழையை போல As a coward. பலவீனராக, As a weakling. பலவீனராக As a weakling. தொங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை நோக்கி பார். On the sight of hanging. அந்த மரணம் உன்னை விடுவிக்காதோ? Won't that death deliver you? அந்த மரணம் உனக்கு ஜெயத்தை தராதோ? Won't that give you victory? அந்த மரணம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்காதோ? Won't that bless your உன் family? கட்டுக்களை அவிழ்க்காதோ? Won't that உன் வியாதியை சுகமாக்காதோ? Won't that heal your இயேசுவின் மரணம் ஜெயித்திருக்கிறது. The death of Jesus conquered. கிறிஸ்துவுடன் மரணமதின் சாயலில் இணைந்ததிலே, கிறிஸ்துவுடன் மரணமதின் சாயலில் இணைந்ததிலே, ஆமென். ஹalleluya. அபிஷேகத்தால் உயிர்த்தெழுந்தே, நவஜீவனிலே நடந்திடுவே, அபிஷேகத்தால் உயிர்த்தெழுந்தே, நவஜீவனிலே நடந்திடுவே. இனி நானல்ல பிழைப்பதென்னிலே, கிறிஸ்து இயேசுவே என்னில் இருக்கிறார். இனி நானல்ல பிழைப்பதென்னிலே, கிறிஸ்து இயேசுவே என்னில் இருக்கிறார். கிறிஸ்துவுடன் ஆமென். மரணமதின் சாயலில் இணைந்ததிலே, கிறிஸ்துவுடன் மரணமதின் சாயலில் இணைந்ததிலே, அபிஷேகத்தால் உயிர்த்தெழுந்தே, நவஜீவனிலே நடந்திடுவே, அபிஷேகத்தால் உயிர்த்தெழுந்தே, நவஜீவனிலே நடந்திடுவே, கிறிஸ்துவுடன் மரணமதின் சாயலில் இணைந்ததிலே, கிறிஸ்துவுடன் மரணமதின் சாயலில் இணைந்ததிலே.
புதிய ஜீவனிலே நடந்து கொள்வதற்காக இயேசுவின் மரணத்தோடு இணைக்கப்படுவோம். இயேசுவின் மரணத்தோடு நாம் நம்மை மறைத்துக் கொள்ளுவோம். ஓ ரபௌ ஷபகர பௌதா ரிபினா மஹுஷபகர பஹுரபனா லஸபகர பஹுரபகர. ஹalleluya. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கன்வென்ஷனின் 2வது நாள் இந்த மாலை கூட்டத்திலே நம் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டிருக்கிறார். தம்முடைய தாசர்களை கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தினால நிரப்பி அவர்களின் மூலமாக அவருடைய வாயிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைத்து அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். நம்முடைய உள்ளங்களை அசைத்திருக்கிறார். நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை பெருக செய்திருக்கிறார். நீதியின் சூரியனாகிய இயேசுவை தரித்துக் கொள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்திருக்கிறார். நீதியின் சூரியனாகிய இயேசுவை தரித்துக் கொண்டவர்கள் அவருடைய மரணத்தோடு இணைக்கப்படுகிறவர்கள் அவர்கள் தோல்வியிலே ஜீவிக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் ஒரு ஜெயாளிகளின் கூட்டம். சகல அந்தகாரத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் மரணத்துக்குள்ளே நாம் காண்கிறோம். அப்படி என்றால் நம்ம இம்மற்றும் மேற்கொள்ளுகிறது போல காட்டுகிற அந்த சத்ருவின் வல்லமைகள், அந்த குதிரையின் வல்லமை முறியடிக்கப்படும். எல்லா விதமான மாம்சத்தின் வல்லமைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும். சாபத்தின் வல்லமைகள் நீங்கி போய்விடும். வியாதியின் வல்லமைகள் அகன்று போய்விடும். கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைக்கப்படுகிறவர்கள் ஜெயாளிகளாக, ஜெயாளிகளின் கூட்டமாக அவர்கள் ஆண்டவருக்காக எழும்பி கிறிஸ்துவின் போர் சேவர்களாக ஜீவிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆம், இயேசுவின், என் ஆண்டவராக இயேசுவின் அந்த மரணத்தின் வல்லமை என்னையும் மாற்றக்கூடியது, என்னை ஒரு ஜெயாளியாக மாற்றக்கூடியது என்று விசுவாசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். பரலோகம் உங்களுடைய கரங்களை பார்க்கட்டும். தேவதூதர்கள் உங்களுடைய கரங்களை பார்க்கட்டும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இந்த கரங்களை பார்க்கட்டும். ஓ ரபௌ ஷங்கர பௌதினாயன. ஒரு முறை கூட ஒரு சிறிய ஜெபத்தின் மூலமாக உங்களை யாவரையும் நாங்கள் அந்த கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த ஜெபம் ஏறெடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே ஒரு ஜீவனாக வெளிப்பட போகிறது. ஓ ரபௌ ஷபகர பௌதினாயன மகாராகர. ஹல்லேலூயா. இந்த புதிய ஜீவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய கரங்களை உயர்த்திக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்க போகிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களுடைய பரலோகத்தின் தகப்பனே, எங்களுடைய கூட்டங்களின் இந்த 2வது நாளிலே மாலை வேளையிலே உம்முடைய முழு மகிமையோடு எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குறிப்பாக உம்முடைய தாசர்களை இந்த நாளின் ஊழியங்களை செய்வதற்காக
உம்முடைய சத்திய வசனங்களை பிரசங்கிப்பதற்காக ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினாலே நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். எழுத்தின்படி உள்ள சூரியன் அந்தகாரம் அடைய போகிற காலம் ஆரம்பமாயிருக்கிறது. அதே வேளையிலே நீதியின் சூரியனாகிய இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியம் பெற்றவர்களாக மாறுகிறார்கள் என்பதை நற்செய்தியாக சுவிசேஷமாக நீர் எங்களுக்கு இந்த நாளிலே அறிவித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானத்தின் மூலமாக இயேசுவை நாங்கள் தரித்துக் கொள்ளுகிறோம். ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை தெல்லம் தெளிவாக ஜனங்களே காதுகளே கேட்கத்தக்கதாக உம்முடைய தாசர்களை அபிஷேகம் பண்ணி உம்முடைய வார்த்தைகளை அனுப்பினீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்டவர்களை உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். யார் யார் அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளே, மரணத்தின் சாயலுக்குள்ளே வந்து தங்களை இணைத்துக் கொள்ள வாஞ்சிக்கிறார்களோ, அதற்கு மனப்பூர்வமாக முன்வருகிறார்களோ, முழு இருதயத்தோடு முன்வருகிறார்களோ, அவர்களுக்குள்ளே நீர் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் ஐயா. இந்த இரவு வேளையிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். இந்த ஜெப வேளையிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா குதிரையின் வல்லமைகள், எல்லா அகங்காரத்தின் வல்லமைகள், பெருமையின் வல்லமைகள், மாம்சீக வல்லமைகள் முறியடிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாம்ச சரீரத்தில் இருந்தாலும் மாம்சத்திற்கு நாங்கள் கடனாளிகள் அல்ல. நாங்கள் ஒரு ஜெயாளிகளின் கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபத்தின் வல்லமைகளிலிருந்து ஜனங்களை விடுவிப்பீராக. வியாதியின் வல்லமைகளிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. ஓ ரபோ ஷபா கரபா. நீதியின் சூரியனே, நீர் ஒவ்வொருவர் மேலும் உதிப்பீராக, ஒவ்வொருவர் மேலும் உதிப்பீராக. உம்முடைய சிறகுகள் கீழ் இருக்கிற அந்த தெய்வீக ஆரோக்கியத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். வியாதிகள் நீங்கி போகட்டும். கேன்சர் வியாதி நீங்கி போகட்டும். டிபி வியாதி நீங்கி போகட்டும். சுகர் வியாதிகள் நீங்கி போகட்டும். ரத்த கொதிப்பு வியாதி நீங்கி போகட்டும். சபிக்கப்பட்ட எல்லா நோயின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். விடுதலை நாயகரே, நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய மரணத்தின் வல்லமையை ஒவ்வொருவருக்காக அனுப்பி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பாதுகாப்புக்குள்ள வைத்து நடத்தும். இன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தம் அடைந்து இயேசு மகிமையிலே வெளிப்படுகிற நாளிலே பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே காணப்பட நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவரோடும் இயேசு மகிமையிலே வெளிப்படும் நாள் பரியந்தமும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.